நான் அதான் தேடின்னு இருக்கேன் நான். பீஷ்ம உவாச்சவா? ஆமாம் ஆமாம், 49. ஒரு நிமிஷம். ஸோ பீஷ்மர் சொல்கிறாருங்க, அதாவது இந்த அம்பிகை அம்பாலிகை எல்லாம் 3 பேரும் கொண்டு வந்துட்டார் இல்லையா? அப்போ இவள் சொல்கிறா, நான் ஷால்வை நான் மனசால் வரிச்சாச்சு, நான் இப்போ இங்கே அங்கே போனோன்னே போயிட்டு வான்னு விட்டார், கச்சான்னு விட்டார் இல்லையா? ஸோ அங்கே அவன் என்ன சொல்லிட்டான், இல்லை இல்லை நீ பீஷ்மர்ட்டே திரும்பி போ, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். ஸோ இப்போ பீஷ்மர்ட்டை வந்து கேட்குறா, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. பீஷ்மர் சொல்கிறார், அந்நிய சித்தாம் கதம் துவாம், நீ வேறொருத்தர் மனசில் வச்சுட்டு இருக்காய். சித்தம்னா மனசு. ஸோ உன்னுடைய மனசில் வேறொருத்தன் இருக்கான், ஷால்வன் இருக்கான். துவாம் வை கிருண்ணாமி வரவர்ணினி, நான் எப்படி கதம்னா எப்படி, நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிப்பேன், நீ வேற ஒருத்தரை மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது. பிதரம் சொம்பராரோஹே விரஜ சீக்கிரம் நிராகுலம். இப்போ நீ ஒன்று பண்ணு, அவனும் வச்சுக்கல, எங்கிட்ட இருக்க முடியாதுன்னா நீ அங்கே போ, உங்கள் அப்பாட்ட போய்டுன்ற, காசிக்கே திரும்பி போய்டு. ஸோ பிதரம் சொம்னா உன்னுடைய அப்பா வீட்டுக்கு போ. வராரோஹே அழகே இடுப்பை உடையவளே, விரஜ சீக்கிரமாக போய்டு, நிராகுல கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு விதமான பரபரப்பும் வேண்டாம், இப்போ அப்பாட்ட திரும்பி போய்டுன்ட்டு பீஷ்மர் சொல்கிறாருங்க. ஸோ அப்படி தத்தா உக்தா அப்படி சொல்லப்பட்ட அந்த அம்பாட்டு சொல்லிட்டார் இல்லையா? ஸோ அப்படி சொல்லப்பட்ட அந்த அம்பா பீஷ்மரால் சொல்லப்பட்டவள் ஜகாம வனத்துக்கு போனான். அப்பாட்ட ஒன்றும் போகல, அவள் திரும்பி போகல. ஸோ வனத்துக்கு போகிறா, தபச்சக்காரா, அங்கே போய் பெரிய தபஸ் பண்ணுறாவோ. ஸோ விஜனம் ஜனங்களே இல்லாத அந்த காட்டில் போய் தபஸ் பண்ணி, தீர்த்தே பரமபாவனே, தீர்த்தம், அங்கே ஒரு தீர்த்தம் இருந்திருக்கு, ஏதோ நதி இருந்திருக்கு, அந்த தீர்த்த நதிக்கரையில் அவள் பாட்டு பரம பாவனமான அந்த வனத்தில், பாவனம்னா புனிதத்தன்மை வாய்ந்த அந்த வனத்திற்கு போய் அவள் தபஸ் செய்தாள். ஸோ தேவபாரியை இப்போ விசித்திர வீரனுக்கு இப்போ 2 பேர் 3 பேரை கூட்டின்னு வந்தார், ஒத்தி போயிட்டா. இப்போ ஒரே 2 பேர் இருக்கா. ஸோ அம்பாலிகா அம்பிகா அவள் 2 பேரும் இவனுக்கு விசித்திர வீரனுக்கு விசித்திர வீரனுடைய மனைவிகளாக ராஜ்ஞக பாரியா பபுவத்துகு ஆனார்கள். ஸோ அதிரூபாட்டியாக அழகான ரிச்சான ஒரு அழகு அவளுக்கு, அப்படி சுந்தரிகளாக இருந்தார்கள். அவள் மனைவி ஆனார்கள். அம்பிகா அம்பாலிகா காசிராஜ சுதே சுபே, சுபமான இந்த 2 பேரும் காசிராஜன் மனைவி விசித்திர வீரன் மனைவியாக ஆனார்கள். राजा विचित्रवीर्यः असौ ताभ्यां सह महाबलः रेमे नानाविहारैश्च गृहे च उपवने तथा. ஸோ விசித்திர வீரன் ராஜ்யம் பண்ணி இருக்கும்போது அவள் 2 பேரோட கூட தாபியாம்னா அவள் 2 பேர், அம்பிகை அம்பாலிகா, அவள் 2 பேருடைய மகாபலம் பொருந்தியவன். ஸோ இங்கே வந்து பயந்தவன்கிறது போடல, மகாபலம் பொருந்தியவனாக தான் இருந்திருக்கான் விசித்திர வீரியன். நானா விகாரைஷா, பலவிதமான கேளிக்கை விளையாட்டுகள், ராஜாக்குள்ள விளையாட்டுகள், அதிலெல்லாம் ரமித்து கொண்டிருந்தான். கிரகேச்சா உபவனேத்ததா, வீட்டிலும் சரி உபவனத்திலையும் சரி 2 இடத்துலையுமே பெண்டாட்டிகளோடு நான் ஆனந்தமாக இருந்தான். नवराजेन्द्रः कुर्वन् क्रीडां मनोरमां प्राप असौ मरणं भूयः गृहीतः राजयक्ष्मणा.
ஸோ இப்படி 9 ஆண்டுகள் கழிந்தது. ஸோ 9 ஆண்டுகள் அவனை ஒய்ஃபோடு இருந்திருக்கேன். ஸோ அந்த ராஜேந்திரக அந்த விசித்திர வீரியன் குர்வன் கிரீடாம் மனோரமாம் நல்ல விளையாட்டு ஆனந்தமாக இருந்திருக்கான். பிராப அசௌ மரணம் பூயக அதுக்கப்புறம் அவன் வந்து செத்து போனான். கிரகீதக ராஜயக்ஷ்மணான ராஜப்பிளவே கேன்சருங்கிறா, சில பேர் டிபிங்கிறா. அன்றைக்கி துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன கதை சொல்கிறோச்சோ என்ன நோயினே போடலைன்னு விட்டார். ஆக மொத்தம் ஒரு விசித்திரமான ஒரு நோய் வந்திருக்கு ராஜயக்ஷ்மான்னு சொல்லிட்டு, ராஜப்பிளவை கேன்சர் அப்படின்பா சில பேர். ஸோ அதனால கிரகீதக ராஜயக்ஷ்மணா மரணம், ஸோ மரணம் அடைந்தான். पुत्रे अति दुःखार्ता जाता सत्यवती तदा कारयामास पुत्रस्य प्रेतकार्याणि मन्त्रिभिः. ஸோ பிள்ளை செத்து போயிட்டான், ரொம்ப துக்கமாகிடுது. சத்தியவதி ஏற்கனவே ஒரு பிள்ளை போயிட்டான், சித்ராகதன் போயிட்டான், இப்போ விசித்திரவின்னு போயிட்டான். ஸோ அந்த சத்தியவதி ரொம்ப துக்கப்பட்டா, அதி துக்கார்த்தா, ரொம்ப துக்கத்தோடு கூடி காரியாமாச புத்திரசிய பிரேத காரியாணி. ஸோ அவனுடைய பிரேத காரியத்தெல்லாம் ஆளை வச்சு செய்ய வச்சா. மந்திரிகள் எல்லாம் கொண்டு ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைக்கு பிரேத காரியத்தை முடித்தாள். वचनं च अति दुःखिता राज्यं कुरु महाभाग पितुः ते शन्तनोः सुत. ஸோ சந்தனோஹோ சுதன்னு கூப்பிட்றா, பீஷ்மரை கூப்பிட்றா, சந்தனுடைய பிள்ளையே பீஷ்மரே. ஸோ பீஷ்மம் ஆக அவர் அந்த பீஷ்மரை பார்த்து சொல்கிறா சத்தியவதி, இப்போ ராஜ்யத்துக்கு ராஜா இல்லையே. ஸோ ததா ஏகாந்தே தனிமேல் அவரை கூப்பிட்டு பீஷ்மரை கூப்பிட்டு பேசுகிறா. வச்சனம் ச அதி துக்கிதா, ரொம்ப துக்கத்தோடு அந்த பீஷ்மரை பார்த்து சொல்கிறா, ராஜ்யம் குரு மகாபாகியமுடையவரே நீங்கள் ராஜ்யத்தை ஆளுங்கள். இப்போ பிதுகு தே உன்னுடைய அப்பாவுடைய ராஜ்யம் அது. ஸோ உங்கள் அப்பாவோட ராஜ்யம் தானே, சந்தனோட ராஜ்யம் தானே, அதனால் உங்களுக்கு எல்லா உரிமை உண்டு, நீங்கள் ராஜ்யத்தை ஆளுங்கள் அப்படின்னு சத்தியவதி கேட்டுக்கிறா பீஷ்மரை. भ्रातुः भार्यां गृहाण त्वं वंशं च परिरक्षय यथा न नाशम् आयाति ययातेः वंश इत्युत. ஸோ பிராத்துகு பாரியாம் அவள் 2 பேர் இருக்காளே, அம்பிகை அம்பாலிகை, அவள் 2 பேரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டா. ஸோ அவனும் செத்து போயாச்சு. ஸோ அவளோட மனைவியை நீ எடுத்துக்கோ. இப்போ அவனுக்கு வந்து இப்போ வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் கிளியராக சொல்கிறார், பீஷ்மருக்கு கல்யாணம்லாம் நிச்சயமாகி கல்யாணமும் ஆயிடுத்து. ஆனால் அதுக்கு கல்யாணம் ஆன உடனே தான் எப்படி இந்த இவளை தூக்கின்னு பண்ணல, இப்போ சைத்தியனுக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டு அந்த மாதிரி எல்லா விரதங்கிறதா எல்லாம் முடிஞ்சிடுது இல்லையா. அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து இந்த கல்யாணம் வேண்டாம், அதனால் அவருக்கு ஔபாசன அக்னி இருந்தது, அந்த ஔபாசன அக்னி எடுத்து கொண்டு வந்து அவரை எரியுங்கள்னு சொல்லி வருது மகாபாரதத்தில். அதனால அவருக்கு இன்றிலிருந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சபதம் போட்டார்னு சொல்லுவார் பீஷ்மர். அந்த மகாபாரதத்தில் அப்படி வருது அப்படி சொல்லுவார். ஸோ இப்போ இவள் என்ன சொல்கிறா, நீ வந்து அம்பிகை அம்பாலிகை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ ஸோ பிராதுகு பாரியம் கிரகாணத்துவம் வம்சம்ச்ச பரிரட்சிய, இந்த வம்சத்தை பாதுகாக்கணுமே. இப்போ அடுத்து வம்சமே இல்லாமல் போயிடும், அதனால் வம்சத்தை ரட்சிக்கணும் நீ. யதாத நாசமாயாத்தி, அப்போ நாசப்படும், இடற அந்த ராஜ்யமே நாசமாயிடும். யயாத்தேகே வம்சம், யயாத்திலேருந்து ஆரம்பித்து அந்த வம்சம், அது சந்திர வம்சம், அது நாசமாகாமல் இருக்கணும்னு நீ நிச்சயமாக வளைய கல்யாணம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஆளணும். भीष्म उवाच प्रतिज्ञा मे श्रुता मातः पित्रतेया मया कृता न अहं राज्यं करिष्यामि न च अहं दारसङ्ग्रहम्. பீஷ்மர் சொல்கிறார், அம்மா நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன், ஏற்கனவே நான் பெரிய பீஷ்ம பிரதிக்கையும் சொல்கிற முடியாது, அதை பண்ணியிருக்கேன் நான். ஸ்ருதா மாதக, அம்மா நான் இது பண்ணினேன், சபதம் பண்ணியிருக்கனால பித்திரர்த்தே எங்கள் அப்பாவுக்கு வேண்டி,
ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வச்சு அந்த தாசன் மீனவன் கேட்டான் இல்லையா, நீ என் பிள்ளை என்னோட பொண்ணோட வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு தான் ராஜ்யம்னு, அதனால நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஸோ பித்திரர்த்தே யா மயாக்கிருத்தா, என்னால் செய்யப்பட்டது. நாகம் ராஜ்யம் கரிஷ்யாமி, நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன். நச்ச அகம் தாரசங்கர, நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த பெண்டாட்டிகளே நான் நீங்கள் 2 காரியமும் நான் செய்ய மாட்டேன்ட்டார் பீஷ்மர். Radhe Krishna ma'am. 49th उवाच तदा चिन्ता आतुरा जाता कथं वंशः भवेत् इति न आलसात् हि सुखं मह्यं समुत्पन्ने हि अराजके. ஸோ சூதர் சொல்கிறார் இங்கே நைமிஷாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்கிட்ட, ததா சிந்தாத்துரா ஜாத்தா, ரொம்ப கவலைப்பட்டா. ஆடா என்ன பண்ணுறது, இவர் 2 கேட்க மாட்டேங்கிறாரு இந்த பீஷ்மர் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா. கதம் வம்சோ பவேத், இந்த வம்சத்தை எப்படி மேலே கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு கவலைப்பட்டாவோ. ஸோ நான் ஆலசாத்தி சுகம் மஹ்யம், அப்போ காங்கேயக, இதை என்ன கண்டினியூ பண்ணுற பேச்சாக தான் வருது. சூதர் சொல்லிட்டு இருக்காருன்னா கூட நான் வந்து இப்படி சும்மா உட்காண்டிருந்தேன். இப்போ ஸோ மனசில் நினைக்கிறான்னு கூட எடுத்துக்கலாம். சத்தியவதி மனசில் நினச்சா என்ன நினச்சான்னா, நான் ஆலசியமாக இப்படி சோம்பேறித்தனமாக உட்காந்து இதை ஃபர்தராக என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் நான் இருந்தேன் என்றால், சுகம் நான் சுகம் மஹ்யம், எனக்கு ஒரு சுகம் இருக்க போகிறதில்லை. ஏன்னா நான் வந்து ராஜ்யத்தை நான் கண்டுக்காணாமல் நான் இருக்கிற மாதிரி ஆகிடும், இந்த வம்சத்தை பற்றியும் கவலைப்படாமல் ஆகிடும் அப்படின்னு சத்தியவதி மனசில் நினைக்கிறான். ந சுகம் மஹ்யம் சமுத்பன்னேகி அராஜகே, ராஜ்யமும் ராஜா இல்லாததுனால அராஜகமாக ஆகிடும், ஒரே கெடுதல் எல்லாம் ராஜ்யத்துக்கும் நடக்கும், அதனால நான் சும்மா இருக்க முடியாதுன்னு நினைத்தால் யார், சத்தியவதின்னு இங்கே சூதர் சொல்லிட்டு இருக்கேன். தீனு படிக்காதீங்க, ஹீனு படிங்க. பிரிக்கிற வச்சு ஹீனு படிக்கணும். गाङ्गेयः ताम् उवाच इदं मा चिन्तां कुरु भामिनी पुत्रं विचित्रवीर्यस्य क्षेत्रजं च उपपादय. ஸோ காங்கேயன் யார், பீஷ்மர், கங்கையோட பிள்ளை. ஸோ காங்கேயர் சொல்கிறார், தம் உவாச்சா, அந்த ரொம்ப சோகத்தில் இருக்கக்கூடிய சத்தியவதியை பார்த்து சொல்கிறார், மா சிந்தாம் குரு பாமினி, ஒளி பொருந்தியவளே கவலைப்படாதே, ஒரு கவலையும் பட வேண்டாம். புத்திரம் விசித்திர வீரியசிய க்ஷேத்ரஜம், இந்த க்ஷேத்திரம்னு ஒரு வார்த்தை உண்டு. க்ஷேத்திரம்னு நார்மலாக அர்த்தம் என்னென்னா, க்ஷேத்திரம்னு வயல், அடுத்த க்ஷேத்திரம்னு நம்மளாம் உடம்பெல்லாம் க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜ யோகம்னு கீதையில் வர்றதுனால க்ஷேத்திரம் வருது உடம்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல க்ஷேத்திரம்னு சொன்னான்னா கர்ப்பப்பை. ஸோ ஒவ்வொரு மனைவியோடைய கர்ப்பப்பையாகப்பட்டது கணவனுக்கு உரித்தானது. ஸோ அதனால விசித்திர வீரியசிய க்ஷேத்திரம், அது யார், அம்பிகை அம்பாலிகை 2 பேர் இருக்கா. ஸோ அவளுடைய க்ஷேத்ரஜம், அவளுடைய கர்ப்பப்பையின் மூலமாக பிறக்கக்கூடிய வழியை பண்ணு. புத்திரம் ச உபபாதையன அடைந்து விடலாம். அந்த அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் குழந்தை பிறக்க வைக்க வழி இருக்குது. அது விசித்திர வீரனோட மனைவிகள் மூலமாக குழந்தை பிறக்க வழி இருக்குது, விசித்திரவன் இல்லாமல் அப்படின்னு சொல்ல. இப்போ உள்ள IVF மாதிரி. कुलीनं द्विजम् आहूय वद्वासः नियोजय न अत्र दोषः अस्ति वेदे अपि कुलरक्षाविदौ किल. ஸோ குலீனம் திஜம், நல்ல குலத்தில் பிறந்த, குலீனம்னு நல்ல குலத்தில் பிறந்த ஒரு பிராமணனை கூட்டிடுவான். இவாளுக்கு அந்த அவார் மூலமாக குழந்தை பிறக்கட்டும். வத்வாசக நியோஜியா, உன்னுடைய மாட்டு பெண்கள் இருக்குல்ல அந்த பெண்கள், அவா மூலமாக இந்த ஒரு பிராமணனை அழிச்சுட்டு வந்து அவா மூலமாக சேர்த்துக்கோ. அவள் 2 பேரும் மைத்துன்யம் பண்ணி குழந்தை பிறக்கட்டும். நேத்திர தோஷக அஸ்தி, அதில் தோஷம் கிடையாதுமா. வேதே அப்படி, வேதத்தில் கூட குலரட்சாவிதவ், குலத்துக்கு ரட்சணம் பண்ணணும் என்றால் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு குலரட்சாவிதவ் வேதே அப்பிக்கல, வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அதனால நற்குல பிராமணனை கொண்டு வந்து குழந்தை பிறக்க வெய்யின்னு சொல்கிறார். कुलीनं द्विजमाहूय वद्वासः नियोजय न अत्र
एव हि பௌத்திரம் ச ஏவம் சமுத்பாத்யா. ஸோ உனக்கு ஒரு பேரனை இவ்வாறு உற்பத்தி பண்ணி ராஜ்யம் தேகி, அவனுக்கு குழந்தைக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துரும். ஸோ இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட ஒப்படைச்சுடு. சுச்சிஸ்மிதே, அழகிய புன்சிரிப்பை உடையவளே. அகம்சா பாலயிஷ்யாமி, நான் அந்த குழந்தை ராஜா, பேருக்கு ராஜாவாக இருக்கட்டும், நான் பின்னாடி இருந்து அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். ஸோ அகம்சா பாலயிஷ்யாமி, நானே நாட்டை ஆளறேன். தஸ்ய சாசனமேவகி, ஸோ அவருடைய ரூலாக இருக்கும், அந்த குழந்தையோட ரூலாக இருக்கும், அதுக்கு பின்னாடி இருந்து நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். पौत्रं चेयेव समुत्पाद्य राज्यं देहि शुचिस्मिते अहं च पालयिष्यामि तस्य शासनम् एव हि. ஏவம் புள்ளி இருக்கா இல்லையா? இல்ல மேம், ஓஹோ, இல்ல ஏவம் சமுத்பாத்தியாங்கிறது தான் பெட்டராக இருக்குது. ஏவம்னு போடுங்க. கூட இல்ல, எந்த கோரக்கூர் தான், பட் இல்ல அதுல கூட. ஓ அப்படியா, இதில் இருக்க புள்ளி வைங்க. அப்போ போட்டுக்கிறோம். ஆமாம், ओके. तच्छ्रुत्वा वचनं तस्य कानीनं स्वसुतं मुनिं जगाम मनसा व्यासं द्वैपायनम् अकल्मषम्. ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனே பீஷ்மர் இப்படி சொல்லிட்டாரா கேட்குறா. கானீனம் ஸ்வசுதம் முனிம், அதாவது தன்னுடைய கன்யா அவஸ்தையில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததே. கானீனம்னா கன்னிகையாக இருக்கும்போது குழந்தை பிறக்கிறதே, அது அந்த குழந்தைக்கு கானீனம் குழந்தைன்னு பேர். ஸோ வியாசர் பிறந்தார் இல்லையா, இவளோட கன்னித்தன்மை அழியாமலே அவளுக்கு வந்த பராசரர் மூலமாக பிறந்த குழந்தை வியாசர். ஸோ அவளை ஸ்வசுதம், தன்னுடைய குழந்தை முனிவராக வேற இருக்கார் இப்போது, அந்த வியாசரை அவள் நினைத்தாள். ஸோ அந்த வார்த்தையை கேட்டவுடனே பரவாயில்ல, நல்ல பிராமணன், நல்ல குலத்தில் பிறந்த பிராமணன், நமக்கே ஒரு பிள்ளை இருக்கானே அப்படி யோசிச்சாவும். ஸோ ஜகாம மனசா வியாசம், மனதினால் அந்த வியாசரை அடைந்தாள். துவைபாயனம் அகல்மஷம், அகல்மஷம்னா குற்றமே இல்லாதவர், கல்மஷம்னா குற்றம், எந்த விதமான குற்றம் குறையும் இல்லாத அந்த துவைபாயனர், துவீபத்தில் பிறந்ததுனால துவைபாயனர்னு பேர், அந்த வியாசரை அவள் நினைத்தாள். வியாசக स्मृत मात्रः ततः व्यासः आजगाम स तापसः कृत्वा प्रणामं मात्रे अत संस्थितः दीप्तिमान् मुनिः. ஸ்மிருத மாத்திரக, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு, அம்மா நீ எப்போ நினச்சாலும் நான் அந்த சமயத்தில் வந்துடுவேன் உங்கள்கிட்டான்னு சொல்லியிருக்காரு. அதனால அவள் நினச்ச உடனே தத்தகா வியாசகா, உடனே வியாசர் வந்துட்டாருங்க. ஆஜகாம ச தாபசகா, தாபசர்னா முனிவர். ஸோ அந்த முனிவர் அங்கே வந்து சேர்ந்தார், தபஸ் பண்ணக்கூடியவர். கிருத்வா பிரணாமம் மாத்திரே, அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அதை சம்ஸ்திதக, பக்கத்தில் நிற்கிறார். தீப்திமான் முனிகி, நல்ல ஒளி பொருந்திய முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த வியாசர் அம்மா கிட்ட வந்து அடைந்தார். कामं सत्यवत्या च मानितः तस्थौ तत्र महातेजा विधूमः अग्निः इव अपरः. ஸோ பீஷ்மேன பூஜிதகா, பீஷ்மரும் ரொம்ப முனிவர் வந்திருக்கார், வியாசர் வந்திருக்கார், அதனால் அவர் நான் எல்லாம் பூஜை பண்ணிட்டு காமம் இஷ்டம் போல் பூஜையெல்லாம் கொடுத்து சத்தியவத்தியாச்ச மானிதகா, சத்தியவத்தியும் ரொம்ப கௌரவம் கொடுக்குறா வியாசருக்கு. தன் பிள்ளையானாலும் ஒரு முனிவராக இருக்கார், தபஸ்யாக இருக்கார், அதனால் அவருக்கு வேணுங்கிற மரியாதை கொடுக்குறாவோ. தஸ்தௌ தத்ர மகா தேஜாகா, ரொம்ப தேஜஸுடைய அந்த முனிவர் அங்கே வசித்தார், அங்கே இருந்தார். வி தூமக அக்னிகீவ அபரகா, இன்னொரு அக்னி போல் இருக்காராம். அதாவது புகையே இல்லாத அக்னி எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தாராம் வியாசர் அந்த இடத்துல. வி தூமக அக்னிகி இவ அப்பரக, அப்பரகனா இன்னொரு அக்னி. ஸோ ஒரு அக்னி வந்து தூமம் இல்லாட்ட எப்படி பயங்கரமாக ஜொலிக்குமோ அது மாதிரி ஜொலித்தார். அப்படி அந்த மகா தேஜஸானவர் தஸ்தவுன்னு நின்றார்னு அர்த்தம். அதான் அந்த இடத்துல நிற்கிறார் அவர். தஸ்தவங்கிறது சில இடத்துல ஸ்டேடுன்னு சொல்லுவோம், வசித்தார்னு கூட சொல்லுவோம் நம்ம. தம் உவாச முனிம் மாதா புத்ரம் உத்பாதய
वीर्यजम् ஸோ அந்த முனிவரை பார்த்து மாதா தம் உவாச்ச, அம்மா அவர்கிட்ட பேசுகிறா, முனிவர்கிட்ட தன்னோட பிள்ளை தான் வியாசர்கிட்ட பேசுகிறா. புத்திரம் உத்பாதைய அதுனா, நீ இப்போ ஒரு குழந்தைய பிறக்க வைக்கணும்ப்பா. ஸோ அதுனா இப்பொழுது நீ ஒரு புத்திரனை ஏற்படுத்த வேண்டும். எங்கள் விசித்திர வீரியசே சேத்திரே, விசித்திர வீரனுடைய பெண்டாட்டியாகப்பட்ட அம்பிகை அம்பாலிகாவுடைய கர்ப்பப்பையில் குழந்தை பிறக்கணும், குழந்தை வரணும். சுந்தரம் தவ வீரியஜம், அழகான குழந்தையாக இருக்கும். அது உன்னுடைய வீரியத்தினோடு, உன்னுடைய வீரியம் வந்து முனிவரோட வீரியம், அப்போ பராக்கிரமமான ஒரு குழந்தை பிறக்கும். அதனால நீ அவ 2 பேரோடையும் சேரணும்னு சொல்கிறா அம்மா. व्यासः श्रुत्वा वचः मातुः आप्तवाक्यम् अमन्यत ॐ इति उक्त्वा स्थितः तत्र ऋतुकालम् अचिन्तयत्. ஸோ அந்த வார்த்தையை கேட்டார், சுத்வா வச்சக, அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டார். மாத்துகுன்னா அம்மாவுடைய. ஸோ ஆப்த வாக்கியம் அமன்யத்தை, ஸோ அம்மா சொன்ன வார்த்தையை தட்டப்படாது அப்படிங்கிறனால ஏற்றுக்கொண்டார் அமன்யத்தை. ஸோ ஓம் இது உக்துவானா ஆமாம் ஓகே அப்படிங்கிறார். ஓம் அப்படின்னா ஆமாம் ஆமான்னு சொல்கிறார். ஸ்திதக தத்திர அங்கே வெயிட் பண்ணுறார். ஏன்னா ருத்துக்காலம் வரணும். ஸோ அந்த ருத்து காலத்தில் தானே இந்த குழந்தை பிறக்கும், இல்லாட்டி சும்மா இருந்தானே ஒன்றும் குழந்தை பிறக்காது. அதனால் இந்த ருத்து காலம் இந்த ஃபஸ்ட்டு 13 days சொல்கிறார். இப்போ சயின்டிஃபிக்காக அப்படி தானே சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு 13 days இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதுதான் ருத்து காலம்ங்கிறார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 13th 14th எல்லாம் போயாச்சுன்னா அது ருத்து காலம் கிடையாது. ஸோ அந்த ருத்து காலம் எப்போ வரும்னு சொல்லி அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவர். अंबिका च यदा स्नाता नारी ऋतुमती तदा संगं प्राप्य मुनेः पुत्रम् असूत अन्तं महाबलम्. ஸோ அம்பிகைன்னு நல்லா இது பண்ணிவிட்டு பீரியட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நாரி ருத்துமதி, ஸோ ருதுகாலம் வந்துருது அவளுக்கு. அதனால் அம்பிகா என்ன பண்ணுறா, சங்கம் முனேகே பிராப்பியா, முனிவரோட சங்கமித்து சேர்ந்து புத்திரம் அசூத, ஒரு குழந்தை வருது அவளுக்கு. என்ன குழந்தைன்னு பார்த்தா குருடு. அந்தம் மகாபலம் பொருந்திய குழந்தை, குருட்டு குழந்தை பிறந்தது. எல்லோரும் எப்போவுமே ஷார்ட்டாக சொல்லிடுவான். ஏன் அப்படி பிறந்ததுன்னெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக வரும். எப்போவுமே அப்படி தான் பாகவத்தை எடுத்தாலும் எல்லாமே முதல்ல ஷார்ட்டாக விஷயத்த சொல்லிடுவான். அதுக்கப்புறம் உடனே கேள்வி கேட்பான், ஏன் அப்படி பிறந்தது, அப்போ உடனே அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லுவான். असूता जन्म अंदं च सुतं वीक्ष्य दुःखिता सत्यवती अपि द्वितीयां च वधूम् आह पुत्रम् उत्पादय आशु वै. ஸோ பார்க்குறா குருட்டு குழந்தை பிறந்துடுது. ஸோ பிறவி குருடுது, ஜென்ம அந்தம். ஸோ பிறவி குருடாக பிறந்த குழந்தையை பார்த்துட்டு ரொம்ப துக்கமாகிடுது சத்தியவதி துக்கிதா, ரொம்ப துக்கமாகிடுதாள். துதியாம் வதுவும், 2வது இவள் இருக்காளே, ஸோ அம்பாலிகை கூப்பிட்டு சொல்கிறா, வதுமாக புத்திரம் உத்பாதைய ஆஷு, நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்னு அவளை கூப்பிட்டு சொல்கிறா இவள். உத்பாதனம் பண்ணு. கரெக்ட். ஓ ஓகே. ऋतुकाले अत सम्प्राप्ते व्यासेन सह सङ्गता तथा च अम्बालिका रात्रौ गर्भं नारी ददारसा. ஸோ அவளுக்கு ருதுகாலம் ஆன உடனே வியாசரோட சங்கமிக்கிறா. ஸோ சங்கம்னா சங்கமம் ஏற்படுறது. ததாச்ச அம்பாலிகா என்ன பண்ண, ராத்திரவு கர்ப்பவ் நாரி ததாரசா, அந்த ஒரு ராத்திரியில் அவளுக்கும் கர்ப்பம் ஏற்பட்டது இந்த வியாசர் மூலமாக. ததாரன தரித்தாள். सः अपि पाण्डुः सुतः जातः राज्ययोग्यः न सम्मतः पुत्रार्थे प्रेरयामास वर्षान्ते च पुनः वधूम्. ஸோ அந்த குழந்தை சுதகா பாண்டுகு ஜாத்தகா, பாண்டுகுன்னு வெண்குஷ்டம்,
ஸோ அந்த வெள்ளை அப்படி இருக்குமே அது மாதிரி குழந்தை பிறந்துருது. ஸோ அவனும் இந்த மாதிரி ஆயிட்டான். முதல்ல குழந்தை குருடு, இந்த குழந்தை ரோகம், பாண்டு ரோகம் வந்துருது இதுக்கு. ஸோ ராஜ்ய யோக்கியக ந சம்மத்தக, ராஜ்யத்துக்கு ஆளறதுக்கு தகுதி கிடையாது. குருடனுக்கும் ராஜ்ய ஆள தகுதி கிடையாது, இப்படி வெண்குஷ்டமாக இருக்கிற குழந்தைக்கு தகுதி கிடையாதுன்னு. ந சம்மத்தக, ஒழுங்காக ராஜ்யம் பண்ணுற யோக்கியதை கிடையாது. ஸோ அதனால புத்திரார்த்தே, ஒரு குழந்தை வேணுங்கிறதுனால பிரேரியா மாதம் வருஷாந்தே, ஏன்னா ஒரு வருஷம் ஆகும் இல்லையா, 10 மாதம் கழிஞ்சா குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த வருஷம் முடிவில் திருப்பியும் வதுவும் புனக வதுவும் தன்னுடைய மாட்டு பண்ணை பார்த்து இன்னொரு வாட்டி குழந்தைய பெற்றுக்கோ போ, வியாசத்தை போட்டு பிரேரையா மாசான்னு தூண்டினாள் சத்தியவதி. ஏன்னா ராஜ்யத்துக்கு ராஜா கிடைக்கல, குழந்தை பிறந்து என்ன பிரயோஜனம், ராஜா இல்லையே, அதனால மீண்டும் தூண்டினாள். பிரேரையா மாசான பிரேரணம் பண்ணுறது, தூண்டுறது. செகண்ட் லாஸ்ட் பாதத்துல ஷயன ஆகாரம் தானே மேம், ஷயன ஆகாரம் தானே, ஷயன ஆகாரம் உத்தம, கரெக்ட். ஆஹூய ச ததஹ வியாசம் சம்பிராத்ய முனி சத்தமம் பிரேஷயாமாஸ ராத்ரௌ சா ஷயன ஆகாரம் உத்தமம். ஸோ அந்த வார்த்தை ஆகுயச்ச ததோ வியாசம். ஸோ வியாசரை கூப்பிட்டு சம்பிரார்த்தி, அவரை திரும்பி பிரார்த்திக்கிறா. என்னடா இதே வேலையாக போச்சு எனக்குன்னு அவருக்கு கோபமாக வருது, எரிச்சல் தான் இருக்குது, அவருக்கு பிடிக்கல. ஆனாலும் அவரை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறா. அந்த முனிவர் சிறந்த முனிவரை ரொம்ப பிரார்த்திச்சு கேட்டுக்கிறா அம்மாக்காரி. ஸோ பிரேஷயா மாச ராத்திரவு, ராத்திரி நேரத்தில் இந்த ராணி என்ன பண்ணிட்டா அம்பாலிகை, அவளுக்கு திருப்பி இந்த வியாசர்லாம் பார்க்கலாம் அழகாக இருக்க மாட்டார். அதனால அவள் என்ன பண்ணுறா, ராத்திரியில் ஷயனாகாரம் உத்தமம். ஸோ சாரி, இது வந்து வியாசரை அனுப்புகிறா. ஸோ ராத்திரியில் அந்த வியாசரை போ, நீ அவளோட அம்பாலிகிட்ட போ அப்படின்னு அனுப்புகிறா அம்மாக்காரி. ஷயனாகாரம்னு படுக்கை அறை, அது உத்தமமான அந்த அறைக்குள்ளே அவள் அனுப்பினாள் அம்மா. ஸோ அந்த பெண் அங்கே போகல, அந்த வது, அந்த அவள் யார் அம்பாலிகே, அவள் தானே போச்சோன்னா அவள் போக மாட்டேன்னுட்டா. அதுக்கு பதிலாக அவள் என்ன பண்ணுறா, நைஸா பிரேஷியான்னு சொன்னால் செடின்னு அர்த்தம். ஸோ அவளுடைய தாசி பெண், அவளுக்கு வேலைக்காரி ஒரு பெண் இருக்காள், அவளை அனுப்புகிறாள். ஸோ அவளை அனுப்புகிறா சம்பிரேஷிதா தயா, ராத்திரி வேலையில் நீ போய்க்கோ அப்படி சொல்லிட்டு அவளுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி வியாசர் கூட அனுப்பிச்சி விட்றாவள். சத்யாம்ச விதுரக, அவள்கிட்ட சந்தோஷமாக பணிவிட பண்ணுறா வியாசட்ட. ரொம்ப அவளை இந்த மாதிரிலாம் ஒரு பயந்துக்கலை, ஒன்றுமே பண்ணலை. வியாசட்ட சந்தோஷமாக சேர்ந்தனால ஒரு நல்ல குழந்தையாக பிறக்கிறது விதுரன். விதுரக ஜாத்தக தாஸ்யாம், அந்த தாசிக்கு தர்ம அம்சத்தக சுபக, தர்மம் யார், இந்த யமனோட அம்சம். விதுரர் யாருன்னா யமனோட அம்சம். யமனுக்கு ஒரு நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார். அந்த என்ன முனிவர்ப்பா அவர் மண்டு, அவரை கழுவில் ஏற்றி விட்டான். யமன் வந்து 12 வயசுக்குள்ளே அவர் தப்பு என்ன பண்ணு, சின்னதாக அவர் தப்பு பண்ணிட்டான்ட்டு. அப்போ அவர் எப்படி நீ என்ன தப்பு பண்ணுவை அப்படி சொன்னோடனே அவனுக்கு வந்து பூமியில் வரணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடுது. அதனால அவன் வந்து விதுரனாக இந்த பூமியில் பிறக்கிறார் தர்ம அம்சத்தக. ஸோ தர்மராஜனான யமனுடைய அம்சத்தோடு விதுரர் பிறக்கிறார் சுபமாக. व्यासेन ते पुत्रा धृतराष्ट्रादयः त्रयः उत्पादिता महावीरा वंशरक्षणहेतवे. ஸோ இப்படி தே புத்திராஹா, ஸோ அம்பிகை, அம்பாலிகை, அப்புறம் தாசி, அப்படி இவாளுடைய இந்த 3 பேருடைய தே புத்திராக, அந்த 3 பேருடைய குழந்தைகள் வியாசரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். திருதராஷ்டிரதயக ஆதேக. ஸோ திருதராஷ்டிரன், பாண்டு, 3வது விதுரன், இப்படி 3 குழந்தைகள் திரையக உத்பாதிதாக. ஸோ வியாசரோடு இவா குழந்தைகளாக பிறந்தா இவா 3 பேரும் மகாவீரர்கள். வம்ச ரக்ஷண ஹேத்தவே, வம்சத்தை ரட்சிப்பதற்காக 3 பிள்ளைகள் பிறந்தாச்சு அங்கே சத்தியவதியோடு பேரன்களாக.
விதா எப்படி பிரிக்கிறது? அனகாகன்றது தர்மவிதா அனகா. தர்மவிதா அனகா. ஓகே. ஏதத்வக சர்வம் ஆக்யாதம் தஸ்ய வம்ச சம்புத்பவம் வியாசேன ரக்ஷிதः வம்சக பிராத்ரு தர்மவிதா அனகாஹ. அனகாஹான குற்றமற்றவர்களே, அவளுக்கு பார்த்து கூப்பிட்றார். நைமிஷாரண்யத்தில் சூதர் கதை சொல்லிட்டு இருக்கார். சவுனகாதி முனிவர்களை பார்த்து குற்றமற்றவர்களே, முனிவர்களே, அனகாஹா ஏதத் வகை சர்வமகேதம். எப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க, வரிசையாக நீங்கள் கேட்டால் நான் சொல்லிட்டேன். தஸ்ய வம்ச சமுத்பவம், அந்த வம்சம் எப்படி ஏற்பட்டதுங்கிற இதெல்லாம் உத்பவனம் ஆச்சு இல்லையா, அது பிறந்தது இல்லையா, அந்த வம்சத்தை பற்றி சொன்னேன். வியாசேன ரட்சிதக, ஸோ அந்த வியாசரால் ரட்சிக்கப்பட்டத வம்சக பிராத்ரு தர்மவிதா, அதாவது ஒரு பிரதரோடு ஒரு தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறத கடைப்பிடித்த வியாசர். ஏன்னா ஒரு பிராத்தா செத்து போயிட்டான், அவனுடைய வம்சம் போயிடுது. அப்போ வம்சத்தை திருப்பியும் பிறப்பிக்கணுங்கிற அந்த தர்மத்தை அறிந்த வியாசர் அதை பண்ணினார், அப்படி வம்சம் ஏற்பட்டது அப்படின்னு இங்கே சூதர் சொல்லிட்டு இருக்கா சவுனகாதி முனிவர்கள்ட்ட. ஸோ பிராத்ரு தர்மவிதா அப்படின்னா ஒரே வார்த்தை வியாசர்னு அர்த்தம். பிரதர் தர்மத்தை அறிந்தவர்னு அர்த்தம். அறிந்தவரால் தர்மவிதா திருதியா. என்னப்பா? प्रथमस्कन्धः समाप्तः. द्वितीयस्कन्धः. श्री जगदम्बिकायै नमः. ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये. अथ प्रथमोऽध्यायः. ऋषय ऊचुः आश्चर्यकरम् एतत् ते वचनं गर्भहेतुकं सन्देहः अत्र समुत्पन्नः सर्वेषां नः தபஸ்வினாம். இப்போ தான் கேட்குறா எப்படி இந்த குருட்டு குழந்தை பிறந்தது, பாண்டுவா எப்படி பிறந்தது எல்லாம் கேட்குறா இவா. ஸோ ரிஷிகள் எல்லாம் கேட்குறா சூத்தரை பார்த்து. ஆச்சரியகரம் ஏத்தத்து, நீங்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கதையை கேட்குறதுக்கு. தே வச்சனம், உங்களுடைய வார்த்தைகள் கர்ப்பஹேதுகம், இந்த கர்ப்பத்துக்கு காரணமாக அந்த குழந்தை பிறந்த விஷயமெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது எங்களை. சந்தேக அத்தனை சமுத்பன்னாங்க, எங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குப்போ எப்படி இந்த குருட்டு குழந்தை பிறந்தது, அதான் சந்தேகம். ஸோ அத்தனை உத்பன்னக எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. சர்வேஷா எல்லாருக்கும் ஒன்று போல எல்லாருக்கும் பயங்கர சந்தேகம் இருக்கு நகை எங்களுக்கு. தபஸ்வினாம், தபஸ்வியான எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீக்கணும்னு கேட்குறா இப்போ. माता व्यासस्य मेधाविन् नाम्ना सत्यवती इति च विवाहिता पुरा ज्ञाता राज्ञा शन्तनुनायता. ஸோ மேதாவின்னு கூப்பிட்றார். மேதாவின்னா அறிவாளியே, சூதரே அப்படின்னு கூப்பிட்றா. மேதையே. மாதா வியாசஸ்ய மாதா சத்யவதி நாம்னா சத்யவதி ச, வியாசரோட அம்மா சத்யவதின்னு சொல்லியிருக்கேன். ஸோ புரா விவாகிதா, முன்னாடியே கல்யாணம் ஆச்சு அவளுக்கு. இந்த பராசர் கூட கல்யாணம் ஆகி இந்த வியாசர் பிறந்தார் சொன்னேன்கள். ஸோ ஞாதா, அது பராசரோடு பிறந்ததுன்னு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அவளுக்கு குழந்தை பிறந்தது பராசரோட அப்படின்னு. ராஜ்ஞா சந்தனுனா யதா, அதுக்கப்புறம் சந்தனோடு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தையில பெற்றிருக்கா. இப்படி இந்த கதையெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு வராய்வா. कथं व्यासः सती स्वभवने स्थिता ईदृशी सा कथं राज्ञा पुनः शन्तनुनावृता. ஸோ சதி ஸ்வபவனே ஸ்திதா, தன்னுடைய வீட்டில் தாசனோட மகளாகவே அந்த மீனவ குடிசையிலே இருந்த அந்த சத்தியவதி ஆகப்பட்டவள். தஸ்யாக புத்திர கதம் வியாசக, அந்த வியாசர் பிறந்த கதையே கேட்குறா இப்போ.
அவளுக்கு சத்தியவதி வந்து அவள் பாட்டுக்கு அவள் வீட்டில் இருந்திருக்கா, தாசன மீனவனோட இதாக இருந்திருக்காளே, அவளுக்கு எப்படி சத்தியவதி மீனவன் பெண் கூட அதை கூட கேட்கலைவா, சத்தியவதின்னு சொல்லியிருக்கேள், அவ்வளோதான். அந்த சத்தியவதிக்கு வியாசர் எப்படி பிறந்தார் அந்த கதையை சொல்லுங்கன்றா முதல்ல. இப்போ ஈதிருஷி சா கதம் ராஜ்ஞா சந்தனுனா, ராஜாவான சந்தனுவால் இப்படிப்பட்ட இவள் எப்படி திருப்பி கல்யாணம் பண்ணார், ஒரு ராஜா வந்து ஏற்கனவே கல்யாணமான பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணார்னு கேட்குறா இப்போ. ஸோ விருத்தான வரிக்கப்பட்டால், கல்யாணம் பண்ணி கொள்ளப்பட்டால், ஒரு ராஜா வேற கல்யாணம் பண்ணிருக்காரு எப்படின்னு கேட்குறான். तस्यां पुत्रौ उभौ जातौ तत्त्वं कथय सुव्रत विस्तरेण महाभाग कथां परमपावनीम्. ஸோ அவளுக்கு இந்த 2 குழந்தைகள் இப்படி பிறந்து சொன்னேளே, 2 புத்திரர்கள் சந்தனு மூலமாக, அதெல்லாம் தத்துவம் கதையை உள்ளபடி சொல்லுங்க, தத்துவமாக அது ஆசிட்டிஸ் சொல்லணும் எங்களுக்கு. சுவ்ரத விரதத்தோடு கூடிய சூத்தரே விஸ்தாரமாக சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாள், எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்றார். மகாபாகியமுடையவரே கதாம் பரம பாவனி, அதாவது எல்லாரையும் புனிதப்படுத்தக்கூடிய இந்த கதைகளை சொல்லுங்கன்னு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி வியாசர் எழுதினதுனாலே அதுக்கு புண்ணியம் உண்டு அந்த கதைகளுக்கு. நம்ம கலியுகத்தோட கதையெல்லாம் இல்லை, இது அது வந்து வியாசரால் எழுதப்பட்ட கதைகள், அதனால இதெல்லாம் ரொம்ப புண்ணியமான கதைகள், அதை சொல்லுங்கோ, விஸ்தாரமாக சொல்லுங்கோன்னு கேட்குறான். उत्पत्तिं वद व्यासस्य सत्यवत्याः तथा पुनः श्रोतुकामाः पुनः सर्वे ऋषयः संशितव्रताः. ஸோ வியாசருடைய உற்பத்தி எப்படி ஏற்படுது, சத்தியவதியோட குழந்தையா வியாசர் பிறந்தார் சொன்னேலே, அது எப்படி உற்பத்தி ஆனார் அவர். ததா புனக, அதுக்கப்புறம் சோதுகாமாக புனக சர்வே ரிஷேக சம்சித விரதாக, நாங்களாம் விரதத்தோடு கூட இருக்கிறோம், சத்திரயாகத்தில் வேறு உட்காந்துருக்கோம், நடுவில் கேப்பில் தான் கதை கேட்பா. ஸோ அந்த கேப்பில் கேட்கும்போது இந்த விரதத்தோடு கூடிய எங்களுக்கு ஆசையாக இருக்குது, சோத்துகாமாக விரும்புகிறோம், நாங்கள் வியாசருடைய பிறப்பை நாங்கள் அறிய விரும்புகிறோம் சத்தியவதிக்கு. அது மாதிரி சத்தியவதி எப்படி பிறந்தாலும் தெரியணும் எங்களுக்குன்ட்ட. வியாசர் பிறந்தது மட்டும் இல்லையா, சத்தியவத்தியாக கதா. ஸோ சத்தியவதி எப்படி பிறந்தாள் அந்த கதையை எங்களுக்கு சேர்த்து சொல்லுவோம். புனக சர்வே ரிஷேக, நாங்கள் எல்லா ரிஷிகளுமே இது 2ஐயுமே அறிய ஆசைப்படுறோம். प्रणम्य परमां शक्तिं चतुर्वर्गप्रदायिनीं आदिशक्तिं वदिष्यामि कथां पौराणिकीं शुभां. சூத்திர வந்து இப்போ சத்தியவதியோட கதையை முதல்ல சொல்கிறார். சத்தியவதி வந்ததுக்கப்புறம் தான் வியாசர் வரணும், அதனால் முதல்ல சத்தியவதி கதையை சொல்கிறார். ஸோ பரமாம் சக்திம், பரமசக்தி பரமாத்மா, இப்போ தான் தேவி பாகவதம் வருதுங்க. ஸோ தேவியை உபாசிக்கிறார் அவர். இப்போ கதை சொல்கிறதுக்கு முன்னாடி தேவியை பரமாம் சக்தியும் பராசக்தியான அந்த அம்பாளை பிரணமிய நமஸ்காரம் பண்ணி, சதுர்வர்க்க பிரதாயினி, அந்த அம்பாளை எப்படிப்பட்டவள், 4 புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்ட புருஷார்த்தங்களை அளிக்கக்கூடிய அந்த சக்தியை உபாசனை பண்ணி பக்தி பண்ணி, ஆதிசக்தி, அந்த ஆதிசக்தி பாதிபராசக்தி அவள். ஸோ அவளை சொல்லிட்டு வதிஷ்யாமி கதாம் பௌராணிக்கும், புராணமான இந்த கதையை, சுபமான இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வதிஷ்யாமின்னு நான் சொல்கிறேன். प्रणम्य परमां शक्तिं चतुर्वर्गप्रदायिनीं आदिशक्तिं वदिष्यामि कथां पौराणिकीं शुभां. यस्य उच्चारणमात्रेण सिद्धिः भवति शाश्वती व्याजेन अपि हि बीजस्य वाग्भवस्य विशेषतः. ஸோ எஸ்ய உச்சாரண மாத்திரேன சொல்கிறார் அவர். நான் தேவியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த கதை சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு, எஸ்யா என்ன, எந்த தேவியுடைய உச்சாரணம், அவளை தேவியை கூப்பிட்டாலே போகிறோம், அவளை உச்சரித்தாலே சித்திகி பவதி, சாஸ்வதி சித்தி,
அதாவது நீங்காத ஒரு பலன் கிடைக்கும். தேவியை உபாசனை பண்ணினோமானால் அந்த நம்மளை விட்டு நீங்காத ஒரு சித்தி ஏற்படும், நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அதாவது வாக்பவசிய பீஜஸ்ய வாக்பவ கூடைக இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, வாக்பவ கூடம், 3 விதமான சக்தி கூடம், கட்டியதோபாகதாரிணி எல்லாம் சொல்கிற 3 விதமான கூடங்கள் வச்சுருக்காங்க. தேவியோட முகத்தில் ஒரு கூடம் இருக்குது, அப்புறம் இடுப்பு பகுதி வரை ஒரு கூடம்னு சொல்கிறோம், கீழே இருக்கக்கூடிய கட்டிய அதோபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி கூடைக தாப்பன்னு சொல்கிறோம். அப்போ சக்தி கூடம், அப்படி வாக்பவ கூடம்னு. அப்போ வாக்பவ கூடம் வந்து அது ஆக்சுவலாக முன்னாடி இருக்கக்கூடிய முகந்தான் தேவியோட வாக்பவ கூடம். அதில் உள்ள மந்திரம் என்னென்னா ஐம். ஸோ அதான் பீஜம்னால தேவியோட பீஜாட்சர மந்திரம்னாலே இந்த ஐம் தான். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சொல்கிறோம்னா ஐங்காரம். ஸோ அந்த ஐங்காரம் அதை உச்சரித்தாலே போரும். வியாஜேன அப்பி, சும்மா ஏதோ ஒரு வியாஜத்தோட ஏதோ ஒரு முக்கியமான அதுக்கு வேண்டின்னு இல்லை, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு சித்தி கிடைக்கணுங்கிறதுக்கு இல்லாமல் கூட ஏதாச்சியா அந்த வியாஜத்தோடு ஏதோ சொன்னோமானா கூட அந்த வாக்பவ பீஜத்தை விசேஷமான பலன் கிடைக்கும், சித்தி கிடைக்கும். அதனால இந்த பௌராணிக கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தேவியை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். எப்போவுமே சுகர் அங்கே பாகவதம் சொல்லும்போது என்ன சொல்லுவார், நான் நாராயணன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கதையை சொல்கிறேன், அப்படி தானே அவர் ஆரம்பிப்பார். அது மாதிரி இங்கே இவர் சொல்கிறார், அது வியாசர் இங்கே அப்படி சொல்கிறார். சாரி, சூதர்லேயே சொல்லிட்டு இருக்கார். இப்போ சூதர் ஆல்சோ இஸ் ப்ரேயிங் காட். सम्यक् सर्वात्मना सर्वैः सर्वकाम अर्थसिद्धये स्मर्तव्या सर्वथा देवी वाञ्छितार्थप्रदायिनी. சர்வாத்மனான்னு இது மனசா வாச்சா காயான்னு சொல்லுவோம், முக்கரணங்கள். ஸோ எப்போவுமே மனசால் தேவியை நினைக்கணும், அப்புறம் வாயால் தேவியை ஸ்துதி பண்ணணும், உடம்பால் தேவிக்கு உள்ள கைங்கரியம் பண்ணணும். இதானே மனசா வாச்சா காயா. அப்போ எல்லா சர்வாத்மனாலே இந்த 3 கரணங்களாலும் நம்ம டூல்ஸ் இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதனால இந்த தேவி உபாசிக்கணும். சமயக்குன்னு நன்றாக சர்வைகி எல்லாருமே சர்வ காமார்த்த சிதையை நம்ம விரும்பியதெல்லாம் கிடைக்கணும், சித்தி கிடைக்கணும், நம்மளை ஆசையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சா தேவியை முழுவதுமாக பிரார்த்தனை பண்ணி ஆகணும், உடம்பாலும் மனதாலும் வார்த்தையாலும். ஸோ ஸ்மர்த்தவ்யா சர்வதா ஆல்வேஸ் தேவி ஸ்மரிக்கப்பட வேண்டும், நினைக்க வேண்டும். தேவியை வாஞ்சிதார்த்த பிரதாயினி, நம்ம விரும்பிய பலனை கொடுக்கக்கூடியவள். வாஞ்சித அர்த்தம்னா என்னது? அர்த்தம்னா பணம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அர்த்தம்னு சொன்னால் புருஷார்த்தம். ஸோ நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அந்த தேவி. राजा उपरिचरः नाम धार्मिकः सत्यसङ्गरः चेदि देशपतिः श्रीमान् बभूव द्विजपूजकः. ஓகே, உபரிச்சரஸ்னு ஒரு ராஜா இருந்தார். இப்போ தான் கதையை ஆரம்பிக்கிறேன். ஸோ உபரிச்சரஸ்ங்கிற ராஜா எந்த ராஜா? சேதி நாட்டு அரசராக இருந்தார். ஸோ சேதி நாட்டு அரசராக இந்த சைதியன்களை முன்னாடி இருந்திருப்பவர். ஸோ இந்த உபரிச்சரசுங்கிற ராஜா தார்மிகன், ரொம்ப தர்மத்தை கடைப்பிடிப்பவர், சத்தியசங்கரக சத்தியத்தோடு கூடியவர், எப்போதுமே சத்தியம்தான் பேசுவர், ஸ்ரீமான் ஸ்ரீ பொருந்தியவர், திஜபூஜக பபுவ. திஜபூஜகன்னா பிராமணர்கள் நன்னா ரட்சிப்பர். பிராமணர்களெல்லாம் பூஜை பண்ணி எப்போவுமே ராஜாவோட கடமை அது. அப்போ தான் பிராமணால் எந்த நாட்டில் நல்லா ரட்சிக்கிறாளோ அந்த நாடு நல்லாயிருக்கும். அதனால திஜபூஜக பபுவ, பிராமணரை பூஜிப்பவராக இருந்தார் அந்த உபரிச்சரசுங்கிற ராஜா. तपसा सत्यतुष्टेन विमानं स्फाटिकं शुभं दत्तम् इन्द्रेण तत्तस्मै सुन्दरं प्रियकाम्यया. तस्य तपसा तस्य தானே போட்டிருக்கு? இல்லை மேம், வெறும் தபசா தஸ்ய துஷ்டேன. ஸோ தஸ்ய தபசா, அவருடைய தபசு. உபரிச்சரஸ் பயங்கரமான தபஸ், அவர் ராஜ ரிஷியாக இருந்திருக்கார். ஸோ அதனால் அவர் நல்ல தபஸ் பண்ண உடனே துஷ்டேன சந்தோஷப்பட்டான். யார்? இந்திரன். ஸோ இந்திரன் நோக்கி தபஸ் பண்ணோடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். விமானம் ஸ்பாட்டிகம் சுபம் விமானம், அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார். என்னென்னா சுபமான ஸ்பாட்டிகம் ஸ்படிக விமானம், இப்படி ஸ்படிகமாக இருக்குது, பளிங்கு கல்லாலான ஒரு விமானத்தை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டான். தத்தம் இந்திரேடா, கொடுக்கப்பட்டது இந்திரனால். தத்து தஸ்மை சுந்தரம் பிரியகாமியா, சுந்தரமான ஒரு விமானம் அது, அப்படியே பறக்கும், வானத்துலலாம் பறக்கும் அது. அப்போ பிரியகாமியா, அவருடைய தபஸுக்கு ஒரு பிரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்திரன் அதை கொடுத்தான்.
तस्य तुष्टेन विमानं स्वातिकं शुभं तत्तं इन्द्रेण तस्मै सुन्दरं प्रियकाव्यया तेन आरूढः तु सर्वत्र याति दिव्येन भूपतिः न भूमौ उपरिस्थः असौ तेन उपरिचरः वसुः ஸோ அந்த வண்டியில் கிடச்சா ரொம்ப சந்தோஷம்னு இந்த ராஜா அதுலேயே உட்காந்துருக்கார். திவ்யமான அந்த விமானத்தில் இந்த பூபதி அந்த ராஜா ஆரூடக அதில் ஏறிண்டு சர்வத்திர யாத்தி எங்கே வேணாலும் பறந்து போயிட்டே இருப்பார். எங்கே போனதாலும் அதுதான் யூஸ் பண்ணுவார். அதனால் பூமியில் போகிற வேலையே கிடையாது அவருக்கு. என்ன பூமோ, ஸோ பூமியில் நடக்கிறதோ இதெல்லாம் வேலையே கிடையாது அவருக்கு. மேலேயே போயிட்டுருக்கார். உபரிஸ்தக எப்போதுமே விமானத்தில் பறந்துன்னு போயிட்டுருக்கார் அவர். விமானத்திலே இருக்கார் அவர். அதனாலேயே அவருக்கு உபரிச்சரக வசு, அவரோட பேரே உபரிச்சர வசு அப்படின்னு பேராகிடுத்து அவருக்கு. ஒரு வசுனது வசுனாலே ஒரு அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கு தான் வசுன்னு சொல்லுவோம். ஸோ ஐஸ்வர்யம் உடையவருங்கிற இதை சேர்த்து உபரிச்சர வசுகு அப்படின்னு ஆயிட்டார் அவர். सर्वत्र याति दिव्येन भूपतिः न भूमौ उपरिस्थः असौ तेन उपरिचरः वसुः विख्यातः सर्वलोकेषु धर्मनित्यः स भूपतिः तस्य भार्या वरारोहा गिरिका नाम सुन्दरी. ஸோ எல்லா லோகத்துலேயும் ரொம்ப சிறந்த விख्यातகன புகழ் பொருந்திய தர்மநித்தியக என்னைக்கு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர். உலகம் எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தோடு அந்த ராஜா இருந்தார் பூபதி. அவருடைய பெண்டாட்டி பாரியா வராரோகா அழகிய இடையுடையவள் கிரிகான்னு பேர் அவளுக்கு. ஸோ நாம சுந்தரி. ஸோ அந்த ராஜாவுடைய மனைவி பேர் கிரிகா. भूपतिः तस्य भार्या वरारोहा गिरिका नाम सुन्दरी. पुत्राश्च अस्य महावीर्याः पञ्च आसन् अमित ओजसः पृथक् देशेषु राजानः स्थापिताः तेन भूभुजा. ஸோ 5 பேர் குழந்தைகள் மகாவீரம் பொருந்தியவர்களாக பஞ்ச ஆசன் புத்திராக ச அஸ்ய அந்த ராஜாவுக்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள். அமித ஓஜசக நன்றான பலமுடையவர்கள், உடல் பலம் இந்திரிய பலம் மனோபலம் எல்லாம் கூடியவர்களாக இருந்தார்கள். பிருத்தக் தேசேஷு அந்த ராஜா வந்து அந்த தன்னுடைய கண்ட்ரியை பெருசாக இருக்கிற கண்ட்ரியை 5ஆக பிரித்து அவளை ஒரு தேசத்துக்கு ராஜா ஆக்கிட்டார். ஸோ ராஜானக ஸ்தாபனம் பண்ணப்பட்டார்கள். 5ஆக பிரித்தார். 5 நாட்டுக்கும் 5 தேசத்துக்கும் அவள் 5 பேர் ராஜாவாக இருக்கான். ஸோ தேன பூபுஜா அந்த ராஜாவால் இப்படி 5 தேசங்களுக்கு அவர்கள் ராஜாவாக்கப்பட்டார்கள். ராஜானக वसोहोतु पत्नी गिरिका कामान् काले न्यवेदयत् ऋतुकालम् अनुप्राप्ता स्नाता पुंसवने शुचिः. ஓகே. ஸோ வசோஹோத்து அது உபரிச்சர வசுடைய பண்டாட்டி ஆகப்பட்ட அந்த கிரிகா காமான் காலே நிவேதயத்து. ஸோ அவருக்கு அவளுடைய இஷ்டங்களை தன்னுடைய இஷ்டத்தை வெளிப்படுத்துகிறாள். நிவேதனம் பண்ணுறது. ஸோ அந்த தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறான். ருத்துக்காலம் அனுப்பிராப்தா. ஸோ அவளுக்கு ருத்துக்காலம் வந்த உடனே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறான். பும்சவனம்னு சொன்னான்னு முதல்ல பண்ணக்கூடிய சீமந்த ஃபங்க்ஷன் அதான் பும்சவன சீமந்தம் சொல்கிறோம் இல்லையா. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் சீமந்தமே பண்ணுறது. பொன் குழந்தை பிறக்கிறதுக்கு சீமந்தம் பண்ணுறதில்ல. அது பும்சவனம்ங்கிறதே 3ஆம் மாதத்தில் பண்ணினா அந்த குழந்தை கண்டிப்பாக பிள்ளையாக மாறதுக்கு சான்ஸ் உண்டு. அது கரெக்டான அந்த மூக்கு பிடிக்கிற மருந்து அது மாற்றும். அது XY குரோமோசோமாக அப்படி மாற்றும். அது 3ஆம் மாதம் பண்ணினா அதுக்கு வழி இருக்குது. சாஸ்திரம் சொல்கிறது இப்போ எதுவும் நடக்காது. 3ஆம் மாதம் பண்ணால் நடக்காது. ஏன்னா மருந்து எல்லாமே அடல்ட்ரேட்டடு. அந்த மூக்கு பிடிக்கிற மருந்து எல்லாமே அதனால எதுவுமே நடக்காது. இப்போ காலம் வேறு. ஸோ அதனால தான் பும்சவன சீமந்தம்னு வந்திருக்கே. அதுதான் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டியது அப்படிங்கிறதுனால தான் அந்த பும்சவனம்னு பேர். ஸோ அவள் வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாள். சுச்சிகி அவன் அழகாக குளிச்சு ரெடியாக இருக்கா. ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறான்.
ऋतुकालम् अनुप्राप्ता स्नाता पुंसवने शुचिः तदः पितरश्च एनम् ऊचुः जहि मृगान्किति तच्छ्रुत्वा चिन्तयामास भार्यां ऋतुमतीं तथा ஸோ ததாக அதே டேட்டு இவன் என்னைக்கு நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும்னு இவன் ஆசைப்பட்டு கேட்டாலோ அன்றைக்கே ததாக அந்த டேலையே பித்தரகாச்ச ஏனம் பித்தரகான்னு சொன்னால் பெரியவர்கள்னு எடுத்துக்க வேண்டியதான். அது பெரியப்பா சித்தப்பா எல்லாம் பித்தரகான்னு தான் சொல்லணும், பித்திருக்கள் கிடையாது, பித்தரகான்னு சொல்லியிருக்கான். ஸோ ஏனம் ஊச்சுக்கோ எப்பா நீ போய் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வா ஜஹி மிருகான். ஸோ தேவையான மாமிசமெல்லாம் வேணும், அதனால மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு வா அப்படின்னு பெற்றோர்கள் அது பிதரக அப்பாமார்கள் பெரியப்பாமார்கள் அந்த கடையாவெல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ தத் சுத்துவா அதை கேட்டவுடனே பாரியாம் ருத்துமத்தையும் சிந்தையாமாச ததா ஐயோ இவள் ருத்து காலத்தில் இப்படி கேட்டாலே நம்மளால் இவளோட நிறைவேற்ற முடியலையேன்னு ஒரு வருத்தம் அவருக்கு ஏற்பட்டுது. ஏன்னா அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், அப்போ அதனால அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ பொண்டாடியோட காரியம் செகண்டரி ஆகிடுது, இருந்தாலும் ஒரு கவலை வந்தது, அவள் இப்படி கேட்டால் நம்மளால் அவளோட நிறைவேற்ற முடியலை அப்படின்னு கவலைப்பட்டார். पितृवाक्यं गुरुं मत्वा कर्तव्यं इति निश्चितं चचार मृगयां राजा गिरिकां मनसा स्मरन्. ஸோ பித்ருவாக்கியம் குரும். ஸோ அம்மா அப்பாவோட அவள் சொல்கிறதான் பெருசு, பெரிய விஷயம், குருனால பெருசு. ஸோ அவளோட காரியத்தை நம்ம மதிக்கணும், மத்துவா அது பெரிதாக எண்ணி கருதி கர்த்தவியம் இது அதைத்தான் செய்யணும், நிச்சிதம் அதை தான் நிச்சயம் பண்ணிட்டார், இந்த காரியத்தை தான் பண்ணணும், நான் வேட்டைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டார். சச்சாரம் மிருகயாம் ராஜா அவர் கிளம்பி போய் வேட்டைக்கு போனார். ராஜா கிரிக்காம் மனசாஸ்மரன், ஆனால் மனசு ஃபுல்லாக கிரிக்காவே நிறச்சின்னு இருக்கா, மனதெல்லாம் பொண்டாட்டி நினச்சிட்டு இருக்கார், ஆனால் வேட்டைக்கு போயிட்டார் அவர். वने स्थितः स राजर्षिः चित्ते तस्मारभामिनीम् अतीव रूपसम्पन्नां साक्षात् श्रियम् इव अपराम्. ஸோ வனத்தில் இருந்த அந்த ராஜரிஷியாகப்பட்ட அந்த உபரிச்சரசு வசு சித்தே சஸ்மார பாமினியும் அந்த அழகான தன்னுடைய மனைவியை அவர் நினைச்சார். அதீவ ரூபசம்பன்னா, அவள் ரொம்ப அழகாக இருப்பலாம், ரொம்ப அதீவ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவள். சாட்சாத் ஸ்ரீயம் இவ அபராம், லக்ஷ்மி மாதிரி இருப்பலாம். சாட்சாத் இந்த பராதேவி லக்ஷ்மியாகப்பட்ட அதே ரூபத்தோடு கொண்டிருப்பாள் இந்த கீரிகா. லக்ஷ்மி இவ அபராம், இன்னொரு லக்ஷ்மி மாதிரி இருப்பலாம். சித்தேன்னு சொல்லணும், இஷ் அங்கே விசர்க்கம் ஆயிடுது, ராஜர்ஷிகின்னு ஆயிடுது. तस्य रेतः प्रचस्कन्द स्मरतः तां च कामिनीं वटपत्रे तु तद्राजा स्कन्दमात्रं समाक्षिपत्. ஸோ இதனால் அவருடைய வீரியம் வெளியில் வந்துடுது. ஸோ இவர் அப்படியே ஒய்ஃபை நினைக்கிற வச்சு அவருடைய வீரியம் வெளிப்பட்டது. ஸோ அந்த ஸ்பெர்ம்ஸை வேஸ்ட் ஆகப்படாதுன்னு யோசிச்சார் அவர். ஸோ சஸ்கந்தான்னு நம்ம ஒழுகிறது அப்படி விழுந்துருது என்ன பண்ணார், ஸ்மரத்தகா தாம் காமினி பொண்டாட்டியை நினைக்கிற வச்சு அவருக்கு அந்த வீரியம் விழுந்ததுனால அவர் என்ன பண்ணுறார், வட்டப்பத்திரை உடனே ஒரு ஆள் இலையை எடுக்கிறார். ஒரு ஆள் இலையில் அதை தாங்கிட்டு விடுறார், அது கீழே விழ வேண்டாம். அது பெரியவர்களாக அதை ஊர்துவ ரேதஸ்னே சொல்லுவோம். ஊர்துவ ரேதஸ் சனகாதி முனிவர்களாக ஊர்வ ரேதசகான்னு சொல்லுவோம். அவளுக்கு வந்து பூமியில் எப்போவுமே ரேதஸ் விழுந்தது கிடையாதுங்கிற அர்த்தத்தில் அவளுடைய அந்த இதுவெல்லாம் வீரியமெல்லாம் மிகுந்த ஒரு வலிமை வாய்ந்தது. அதனால தான் முனிவர் நிலைமையில் இருக்காவலாம். ஸோ அப்படி இவர் ஒரு முனிவராக இருக்கிறனால அந்த ஆலையில தன்னுடைய ரேதஸை விட்டு அந்த ராஜா ஸ்கன்ன மாத்திரம் அது விழுந்த உடனே சம் ஆட்சிப்பத்து ஆளிலையில் அதை வைத்தார். परिस्कन्नं रेतो वै भवेत् न भवेत् कथं ऋतुकालं च विज्ञाय मतिं चक्रे नृपः तदा.
ஸோ பரிஸ்கன்னம் ரேதகா விழுந்துருத்தே, என்னுடைய ரேதஸ் இப்படி வெளியில் வந்துருத்தே, வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ ந விருத்தா பவேத் கதம், இதை வேஸ்ட் ஆகக்கூடாது, என்னுடைய இந்த ரேதஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சாராம். ருத்துகாலம் ச விஜ்ஞாய, சரி இப்போ நம்முடைய பொண்டாட்டிக்கு இது ருத்துகாலம் தானே அப்படின்னு மதிம் சக்கரை மனசில் நினைச்சார். நிருபகா ததா, அவர் நினைச்சார் இப்போ மனைவியோடு ருத்துகாலம், இந்த ரேதஸும் வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறார் அவர். பர்ஃபெக்டாக ஐவிஎஃப் கண்டிஷன் மாதிரி தான் வருது இது. अमोघं सर्वदा वीर्यं मम च एतत् न संशयः प्रियायै प्रेषयामि एतत् इति बुद्धिम् अकल्पयत्. ஸோ மம வீரியம், என்னுடைய இந்த வீரியம் ஆகப்பட்டது அமோகம். அமோகம்னு நாட் டு பி வேஸ்டட் இல்லையா? ஸோ ரொம்ப அதனால ஆல்வேஸ், அதனால இதில் சந்தேகமே கிடையாது, என்னோடதில் வேஸ்ட்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்ச உடனே பிரியாயை பிரேஷயாமி, இது எப்படியாவது என்னோட பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு யோசிக்கிறார். எப்படி ஐ வில் சென்ட் இட், இதை அனுப்பிடுறேன், பிரேஷயாமி அனுப்பிடுறேன் ஒய்ஃபுக்கு, ஏத்தது இதை புத்திம் அகல்பயத்து, புத்தியில் அப்படி மனசால் டிசைட் பண்ணார் அவர். அகல்பயத்துன்னு ஹி டிசைடட், ஹி மேட் அப் ஹிஸ் மைண்ட். प्रस्तापने कालं महिष्याः प्रसमीक्ष्य सः अभिमन्त्र्य अथ तद्वीर्यं वटपर्णपुटे कृतम्. ஸோ வடபர்ணபுட்டே கிருதம் சுக்ரம், சுக்ரம்னு சுக்லம் ரெண்டு ஒன்று தான் அர்த்தம் தான். ஸோ அவருடைய இந்த வீரியத்தை, அந்த ரேத்தஸை என்ன பண்ணுறார், அந்த ஆலையில் வச்சுருக்காரு, அதை வைத்து அதை பார்த்தார். மகிழ்ச்சியாக காலம் பிரசமீட்ச சக, மகிழ்ச்சியோட காலம் இப்போ என்னது, ஒய்ஃபோட காலம் இப்போது ருதுகாலம், அதையும் பார்த்து அபிமந்திரியாக அதை மந்திரிக்கிறார். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா அது ஒரு மந்திரத்தை வேறு அப்ளை பண்ணுறாரு, வேறு அபிமந்திரிக்கிறார் அந்த ரேத்தஸை. தத் வீரியம் அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லோகம் கண்டினியூ ஆகுது. प्रस्तापने कालं महिष्याः प्रसमीक्ष्य सः अभिमन्त्र्य अथ तद्वीर्यं वटपर्णपुटे कृतम्. அது சம்ஸ்கிருதத்தில் சுக்லம் அப்படின்னு சொன்னான்னா இந்த நம்ம ஸ்பர்ம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஜென்ஸோடது, அதுக்கு பேர் சுக்லம்னு சொல்லுவா. அண்ட் ரலயோகோ அபேதகான்னு சொல்லுவாள், ராக்கு இடத்துல லா வரல, அதனால சுக்ரம்னு போட்டிருக்காருங்க. राजोवाच द्विजं प्रति गृहाण इदं महाभाग गच्छ शीघ्रं गृहं मम. ஸோ பாஷ்வஸ்தம் சேனம், அங்கே ஒரு பருந்து உட்காண்டிருக்கு. ஸோ தூது, பறவை விடு தூது, அவ்வளோதான். ஸோ அந்த பருந்தை பார்க்குறார், சேனம் ஆபாஷிய, அதுக்கிட்ட சொல்கிறார் அவர், அவருக்கு இந்த பறவை பாஷை எல்லாமே தெரியும். ஸோ அந்த பருந்துகிட்ட பேசி பக்கத்தில் இருக்கிற பருந்துட்ட ராஜா உவாச்சா த்விஜம் பிரதி, த்விஜம்னா இங்கே பேர்டு, பறவைக்கும் த்விஜான்னு பேர். ஸோ அந்த பறவையை பார்த்து சொல்கிறார், கிரகான இதம் மகாபாகா, நீ மகாபாகியம் உடையவன், நீ இந்த இதை என்னோட ஸ்பான்சர் இதை கொண்டு போ, நீ ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போ, கச்ச சீக்கிரமாக போ, கிரகம் அம்மா என்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த பருந்தை பார்த்து சொல்கிறார். तस्याः तु आर्तवम् अध्यवै. ओके. मत्प्रियार्थम् इदं सौम्य गृहीत्वा त्वं गृहं नय गिरिकायै प्रयच्छ आशु तस्याः तु आर्तवम् अध्यवै. ஸோ மத்பிரியார்த்தம், எனக்கு பிரியம் பண்ணுற நீ பருந்தே, எனக்கு நீ பிரியம் பண்ணுற இதை கொண்டு போய் கொடுக்கறனால இதம் சௌமியமானவனே கிரகித்வாத்தம் கிரகம் நயா, இதை எடுத்துன்னு நீ என்னுடைய வீட்டுக்கு போ, நயனை எடுத்துன்னு செல். ஸோ கிரிகாயே, என்னுடைய ஒய்ஃபு கிரிகா இருக்காங்க, ஸோ பிரயாச்சா அவள்கிட்ட கொடு, இதை ஆஷு உடனடியாக கொடு. தஸ்யாகா தூ ஆர்த்தவம்னு சொன்னால் ருத்து காலத்துக்கு தான் ஆர்த்தவம்னு சொல்கிறாருங்க. ருத்துங்கிறது அந்த ஆர்த்தவம்னு ஆறுது. ஸோ ஆர்த்தவம் அவளுடைய ருத்துக்காலம் இன்று, ஆகவே இதை கொண்டு அவள்கிட்ட கொண்டு சேருன்னு சொல்கிறார் அந்த பருந்தை பார்த்து.
सूत उवाच इत्युक्त्वा प्रददौ पर्णं शेनाय नृपसत्तमः स गृहीत्वा उत्पपात आशु गगनं गतिवित्तमः. ஸோ அந்த பர்ணம் அந்த இலை அந்த வடபத்திரமில் வச்சார் இல்லையா ஆளிலை அந்த இலையை கொடுக்குறாரு அவர் பிரததவ் கொடுத்தார் ஷேனாயா அதை பறந்துட்டார் நிருபசத்தமக உபரிச்சரஸ் அவர் கொடுத்தார் சார் கிரகித்வா உத்பபாத்த அது ஜம்ப் அடித்து பறக்கிறது சரி கொண்டு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பறந்து போகிறது உத்பபாத்த ஆஷு உடனடியாக ககனம் கதிவித்தமக அதுக்கு இப்போ அவசரம் அவசியங்கிற காரியமெல்லாம் தெரியுது அந்த பருந்துக்கே தெரியறதா கதிவித்துனா இப்போ உள்ள நிலைமையை அறிந்த அந்த பருந்து ஜல்தியாக பறந்து போச்சு. सूत उवाच इत्युक्त्वा प्रददौ पर्णं शेनाय नृपसत्तमः स गृहीत्वा उत्पपाद आशु गगनं गतिवित्तमः. गच्छन्तं गगनं शेनं धृत्वा चञ्चुपुटे पुटं तम् अपश्यत् अत आयान्तं खगं शेनः तथा अपरः. ஸோ வானத்தில் போயின்னு இருக்கு ககனம் கச்சந்தம் வானம் வழியாக பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்தை அந்த ஷயானம் திருஷ்டுவா அந்த பருந்தை பார்த்து திருத்துவான்னு தரித்தின்னு இருக்கு என்னத்தை வச்சுட்டுருக்கு சஞ்சுபுடைன்னா பீக்கு அதோட அழகில் அது வச்சுட்டுருக்கு அந்த இலையை வச்சுட்டு பிடிச்சிட்டுருக்கு. ஸோ சஞ்சுபுடே புட்டம்ங்கிறது இந்த வடபத்திரத்தோட இலை. ஸோ அந்த லீஃபை வச்சுட்டுருக்கிறத அந்த பருந்தை பார்க்கறது இன்னொரு பருந்து பார்க்கறது ததா அபரக ஷேனக இன்னொரு பருந்து பார்க்கறது ககமே இந்த பருந்தை பார்த்து ககனாலே வானத்தில் செல்லக்கூடிய எல்லாமே கக தான். ஸோ வானத்தில் செல்லக்கூடிய பறவைக்கும் கக தான் வானத்தில் செல்லக்கூடிய சாரணர்களுக்கும் கக தான். ஸோ அப்படி எல்லாருமே கே கம்யத்தேன்னு அர்த்தம் வானத்தில் பறக்கக்கூடியவர்கள். ஸோ இன்னொரு ஷேனம் வந்து அதை பார்த்து தம் அபஷ்யத்து அத ஆயாந்தம். ஸோ என்ன இது வந்துட்டுருக்கேன் வானத்தில் வந்துட்டுருக்கேன் வாயில் வேற என்ன வச்சுட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது இன்னொரு பருந்து. शीघ्रम् अभ्यद्रवत् खगं तुण्डयुद्धम् अथ आकाशे तौ उभौ सम्प्रचक्रतुः. இது நினச்சிது ஏதோ மாமிசத்தை தூக்கிட்டு போகிறார் அப்படி இந்த பருந்து தூக்கிட்டு போகிறது நினச்சிது இந்த பருந்து. உடனே அது நினச்சிட்டு இது விக்ஞாய அறிந்து சீக்கிரம் அபியதிரவத்தை அதை தொடர்ந்து பின்னாடியே ஓடுறது சண்டை நடக்கிறது. இப்போது வானத்தில் துண்டை யுத்தம் பீக்கும் முட்டிக்கிறது ரெண்டு பருந்தோடு இது எல்லாம் முட்டிட்டு சண்டை போட்டுருக்கு ஆகாசத்தில். தவ் உபோ பிரச்சக்கரத்துக்கு சண்டையிட்டனர் ரெண்டு பருந்துகளும். तच्चापि यमुना अम्बसी खगौ तौ निर्गतौ कामं पुटके पतिते तदा. அவ்வளோதான். அந்த சண்டை போட்டுன்னு இருக்கும்பொழுது யுத்தியத்தோகோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கிறோச்சே அந்த ரேத்தஸ் அது போத்துன்னு தண்ணியில் விழுந்துருது. ஸோ அது மூக்கிலேருந்து கீழே விழுந்துருது. ஸோ அப்போ ரேத்தக தச்சாப்பி யமுனா அம்பசி யமுனை நதிக்குள்ளே போய் விழுந்துருது அந்த ரேதஸ். ஸோ ககௌ தவ் இந்த ரெண்டு பருந்தும் பார்த்து வேலை முடிஞ்சுது. இவாளுக்கு போய்ட்டு மாமிசம் நினச்சிட்டு அதுவும் இல்லை இப்போ. ஸோ புட்டக்கே பதித்தே புட்டக்கேங்கிறது அந்த லீஃபில் இருந்த அந்த வீரியம் விழுந்த உடனே இந்த ரெண்டு பருந்துகளும் நிர்கதோ போயிடுது. நிர்கதோ காமம் தன் இஷ்டம் போல் அது பறந்து போயிடுது ரெண்டும். யுத்தியதோஹோ एतस्मिन् समये काचित् अद्रिका नाम च अप्सराः ब्राह्मणं सम् अनुप्राप्तं सद्यावन्दन तत्परम्. ஸோ இந்த யமுனா நதிக்கரையில் ஒரு அப்சரா இருக்காங்க. அவள் வராங்க.
ஸோ காச்சித் அத்ரிகா நாம அப்சரா, அத்ரிகான்னு பேர், அவள் பேர் அத்ரிகா, இவள் பொண்டாட்டி பேர் கிரிகா, இந்த அப்சரஸ் பேர் அத்ரிகா. ஸோ அதே சமயத்தில் அத்ரிகாங்கிற ஒரு அப்சரஸு அங்கே வந்து யமுனை நதிக்கு வந்தவள் சந்தியாவந்தன தத்பரம் பிராமணம், ஒரு பிராமணர் அங்கே வந்திருக்கார், அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அவரை நெருங்கினாள். சம் அனுப்பிராப்தம். ஸோ அந்த பிராமணர்கிட்ட இந்த அப்சரஸ் வரா. एतस्मिन् समये काचित् अद्रिका नाम च अप्सराः ब्राह्मणं सम् अनुप्राप्तं सन्ध्यावन्दनतत्परम् कुर्वन्ति जलकेलिं सा जले मग्ना चचारसा जग्राह चरणं नारी द्विजस्य वरवर्णिनी. ஸோ ஜலகலி அவள் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. அப்சரா நல்லா யமுனை நதிக்குள்ளே ஜாலியாக குளிச்சுண்டு எல்லாம் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவள் ஜலே மக்னா சச்சார அப்படியே மூழ்கிண்டு அப்படியே அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காளாம் அந்த நதிக்குள்ளே. ஸோ ஜக்ராக த்விஜஸ்ய சரணம், இவன் என்ன பண்ணிட்டா இவளுக்கே தெரில, அவருடைய காலை போய் பிடிச்சிட்டா. என்னவோ நினச்சிட்டு அவரோட சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிராமணரோட காலை போய் பிடித்தாள். சரணம் நாரி வரவர்ணினி, சிறந்த அந்த அப்சரஸ் பெண்ணாகப்பட்ட அத்ரிகா அந்த பிராமணனுடைய காலை பிடித்தாள். कुर्वन्ति जलकेलिं सा जले मग्ना चचारसा जग्राह चरणं नारी द्विजस्य वरवर्णिनी प्राणायामपरः सः अथ दृष्ट्वा तां कामचारिणी शशाप भवमत्सि त्वं ध्यानविघ्नकरी यतः. இவர் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காருப்போ, அப்படி ஜலத்தில் நின்றுட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவரோட காலப்பை பிடிச்சாலும் அவர் கோவம் வந்துடுது. ஸோ திருஷ்டுவா தாம் காமச்சாரிணி, இஷ்டம் போல் நடமாட்டிகிட்டு இருக்கா இவள், யாருன்னு தெரியல சொல்லிட்டு கோச்சுண்டு ஷஷாப சாபம் கொடுத்தார் அவளுக்கு. ஸோ தியான விக்னகரி, நீ என்னோட தியானத்தை விக்னம் பண்ணினே, நீ நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து கடுத்தை நீ பத்த, அதனால எத்தக அதனால் துவம் மத்சீபவ, நீ மீனாக கடவாயின்னுட்ட. இந்த அப்சரஸ் பெண்ணை பார்த்து துவம் மத்சீபவ, மத்சீன பெண் மீனவ, பெண் மீனாக நீ ஆவாய். प्राणायाम अपरः सः अत दृष्ट्वा तां कामचारिणीं शशाब भवमत्सि त्वं ज्ञानविघ्नकरी यतः सा शब्दा विप्रमुख्येन बभूव यमुनाचरी शपरीरूपसम्पन्ना हि अद्रिका च वर अप्सराः. ஸோ விமுக்கியேன, அதாவது பாராமுகமாக இருக்கார், அவருக்கு இந்த அப்சரஸ் எல்லாம் ஒரு காரியம் வேண்டியதில் அந்த பிராமணர் அப்படி அந்த விமுகமாக இருந்தவர், பாராமுகமாக இருந்த அந்த பிராமணர், அவரால் சபதம் சபிக்கப்பட்ட அந்த பெண் சா அவள் யமுனாச்சரி, யமுனையில் நடக்கக்கூடிய மீனாக ஷபரி, யமுனாச்சரி ஷபரி, ஷபரின்னா பெண் மீனுக்கு ஷபரின்னு பேர். ஸோ அந்த பெண் மீனாக அவள் ரூபசம்பன்னா, அழகான ரூபத்தோடு கூட பெண் மீனாக அந்த யமுனையில் அவள் பாட்டு மீனாகிட்டு அங்கே இருக்கா. அத்ரிகா வர அப்சரா, அந்த அத்ரிகா என்ற வரம்பொருந்திய அப்சரஸு அப்படி மீனாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா யமுனையில். ஓ விப்ரமுக்கியனன் போட்டிருக்கா. விப்ரமுக்கியனன்னு சொன்னால் பிராமணரில் முக்கியமான ஒரு பிராமணர், நல்ல சிறந்த பிராமணர், அவர் சாபம் கொடுத்துருக்கார். ஓகே, விமுக்கியனன்னு விமுக்கியனன்னு பார்த்துட்டேன் நான். சேனபாத பரிப்ரஷ்டம் தத் சுக்ரம் அதவாசவி ஜக்ராஹ தரசா அப்யேத்ய சா அத்ரிகா மத்ஸ்ய ரூபிணி. ஸோ அந்த உபரி சரசோடு அந்த இது இருக்க சுக்ரம் அங்கே இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குப்போ, அதை வந்து இந்த மீன் சாப்பிட்டுடுத்து. ஸோ ஷேனபாத பரிபிரஷ்டம், அதோடு பருந்து கொண்டு வந்த அந்த அதோடைய பாதத்திலிருந்து நழுவி விழுந்த, பரிபிரஷ்டம்னா நழுவி விழுந்த அந்த சுக்ரம் யார் உபரிசரசோடு அந்த வீரியமாகப்பட்டது. வாசவி, வாசவின்னு யார்? வசு. வசு வந்து இப்போ மீனாக இருக்கான், அவள் வந்து ஜக்ராக அத்ரிகா, அத்ரிகா வந்து அதை எடுத்துக்கொண்டாள். தரசா அபியத்திய, அதை எடுத்து சாப்பிட்டுட்டாள். சா அத்ரிகா மத்ஸ்ய ரூபிணி, மத்ஸ்ய ரூபம் எடுத்த அந்த பெண் அதை சாப்பிட்டாள். ஷேனபாத
दशमे मासी बबन्द तं मनोरमाम्. ஸோ மத்ஸ்ய ஜீவனக யார்? மத்ஸ்யத்தை வைத்து உயிர் வாழக்கூடிய மீனவர்கள். ஸோ மீனவர்கள் என்ன பண்ணுறா, கியத்தா காலையில் கொஞ்சம் காலம் போச்சு, பார்த்தா இந்த மீனில் வலையில் பிடிச்சிட்டாவா. மத்சீம் தாம், அந்த மீனை அவர்கள் பிடித்தார்கள். சம்பிராப்தே தசமே மாசி, 10 மாதம் ஆகிடுது. இதுக்கடலை அந்த மீன் முழுங்கினது 10 மாதம் ஆகிடுது உள்ளுக்குள்ளே போய். இவா வந்து பபந்த தாம், அதை கயிற்றில் வலை வீசி பிடித்தார்கள். மனோரமாம், அந்த அழகிய மீனை அவர்கள் பிடித்தார்கள். उदरं विददार आशु स तस्या मत्स्यजीवनः युग्मं विनिसृतं तस्मात् उदरात्मानुशाकृति. ஸோ தஸ்யாகனா அவளுடைய அந்த மீனுடைய மத்ஸ்ய ஜீவனகா மீனவர்கள் என்ன பண்ணினா, உதரம் விததார ஆஷு, உடனே வயிற்ற கட் பண்ண. பெரிய மீனாக இருந்திருக்குமே, ஸோ பெரிய மீனாக இருக்கேன்னு சொல்லி வயிற்ற கட் பண்ணுறா. இதுவாக கட் பண்ணுறோம் வச்சு பார்த்தா யுக்மம்னு 2 குழந்தை இருக்குள்ள. ஸோ வினிஸ்ருதம் 2 குழந்தை விழுந்தது. எப்படி? தஸ்மாத், அந்த வயிற்றிலிருந்து, தஸ்மாத் உதராத், அந்த மீனோட வயிற்றிலிருந்து 2 மானுஷ ஆக்கிருதிக்கு, மனித உருவத்தோடு 2 குழந்தைகள் வெளிவந்தன அந்த மீனோட வயிற்றுலேருந்து. बालः कुमारः सुभगः तथा कन्या शुभ आनना दृष्ट्वा आश्चर्यं इदं सः अत विस्मयं परमं गतः. ஸோ ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தை, குமாரக சுபகக, நல்ல ஐஸ்வர்யமாக இருக்குது அந்த குழந்தை, ஆண் குழந்தை. கன்யா சுபானனா, ஒரு பெண்ணு. ஸோ ஒரு ஆண் ஒரு பெண்ணு, அவளும் ரொம்ப அழகான முகத்தோடு இருக்கா அந்த குழந்தை, பெண் குழந்தை. ஸோ திஷ்டுவா ஆச்சரியம், இதை என்ன ஆச்சரியம்னு பார்க்குற அந்த மீனவர்கள்லாம். ஸோ அதை விஸ்மயம் பரமம் கதக, இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் அந்த மீனவர்கள். निवेदयामास पुत्रौ द्वौ तु जश उद्भवौ राजा अपि विस्मयाविष्टः सुतं जग्राह तं शुभम्. ஸோ ராஜாவுக்கு கொண்டு கொடுக்குற, எப்போவுமே ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியாக ஒரு கிஃப்ட் கிடைச்சாலும் எதுவுமே ராஜாவுக்கு கொண்டு கொடுக்கறது அந்த காலத்தில் பழக்கமாக இருந்திருக்கு. ஸோ ராக்ஞே நிவேதயாமாச, ராஜாட்ட கொண்டு போய் கொடுத்தா 2 குழந்தைகளையும், புத்திரவ் தௌ 2 குழந்தைகளையும், து ஜஷ உத்பவ், ஜஷன மீன் அர்த்தம். ஸோ மீனுக்கு பிறந்த அந்த 2 குழந்தைகள் கொண்டு ராஜாட்ட கொண்டு ஒப்படைச்சா. ராஜா அப்படி விஸ்மயாவிஷ்டகம், அவருக்கு ஒரு ஆச்சரியம், மீன்லேருந்து இப்படி 2 குழந்தை கிடச்சிதான்னு ஆச்சரியப்பட்டார். ஸோ சுதம் ஜக்ராக தம் சுபம், அந்த குழந்தைய, ஆண் குழந்தைய தான் எடுத்துட்டு விட்டார். ஸோ ஆண் குழந்தை சுதம், ஆண் குழந்தையே ஜக்ராக, சுபமான அந்த குழந்தையை தான் எடுத்துக்கொண்டார். राधे कृष्ण मैम. स मत्स्यः नाम राजा असौ धार्मिकः सत्यसङ्गरः वसुपुत्रो महातेजाः पित्रातुल्यपराक्रमः. அது வசுபுத்திரன் இல்லையா, அது உபரிச்சர வசுவோட பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளை ரொம்ப தேஜஸாக இருக்குது அந்த பிள்ளை. ஸோ பித்ராதுல்ய பராக்கிரமக, அப்பா மாதிரி உபரிச்சர வசு மாதிரியே பராக்கிரமமுடைய அந்த பிள்ளை. ச மத்ஸ்யக நாம ராஜா அசௌ, அந்த ராஜா பேர் மத்ஸ்யன், அந்த ராஜா பேரே மத்ஸ்யன். ஸோ அந்த ஆண் குழந்தையை சக, அந்த உபரிச்சரசோட பிள்ளையை, அந்த குழந்தையை, அந்த மத்ஸ்யன்கிற ராஜா, தார்மிகனான ராஜா, சத்தியத்தோடு கூடி இருக்கக்கூடிய ராஜா அசௌ, அந்த ராஜா அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். மத்ஸ்யகாங்கிறது ராஜா பேர் எடுத்துக்க வேண்டாம். மத்ஸ்யகன்னா அந்த ஆண் குழந்தை, அந்த மத்ஸ்ய மீனுக்கு பிறந்த குழந்தை அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மீனுக்கு பிறந்த ஆண் குழந்தையை அந்த ராஜா, தார்மிகனான ராஜா எடுத்துக்கொண்டார். நாமன் இருக்கு, அதான் கேட்டேன். மத்ஸ்யகா நாமா தான், அப்போ அவனு அந்த ராஜா பேரே மத்ஸ்யன் தான். கரெக்டு.
विख्याता तथा मत्स्य उदरी इति च ஓகே கரெக்டு தான். மத்ஸ்ய உதரி தீதா கரெக்ட். காளிகா காளிகாங்கிறது கன்னிகைங்கிற மீனிங்கில் வருது காளிகான்னு சொன்னால். ஸோ அந்த கன்னிகையாக்கப்பட்ட அந்த பெண் வசுனா தத்தா, அதுவும் வசுவோடு குழந்தைனே, உபரிச்சர வசுவோடு பொண்ணு தானே வயிற்றில் பிறந்தா கூட. ஸோ அந்த வசுவால் கொடுக்கப்பட்ட பெண்ணு தரசா ஜலஜீவினே, அவன் என்ன பண்ணிட்டா, அவன் அந்த ராஜான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீங்களே வளர்த்துக்கொண்டு கொடுத்துட்டான். நான் பிள்ளைய மட்டும் எடுத்துக்கிறேன், பொண்ணை நீங்களாம் வளர்த்து கொண்டு இந்த மீனவர்கள் கொண்டு கொடுத்த அந்த பொண்ணை அவள்கிட்டே திருப்பி கொடுக்குறார். ஜலஜீவினே, ஜலத்தில் இருக்கக்கூடிய மீன்களை வாழ்க்கையாக கொண்ட அந்த மீனவர்களிடம் நாம்னா காளி இது விற்காதா, அவளுக்கு காளின்னு பேரை போடுறான். ஸோ காளின்னு பேரை கொடுத்து மத்ஸ்ய உதரி, இன்னொரு பேர் அவளுக்கு மத்ஸ்ய உதரி, மீன் வயிற்றில் பிறந்தவள்ங்கிற அர்த்தத்தில் மத்ஸ்ய உதரி, அப்படி காளி இப்படியெல்லாம் பேர் அவளுக்கு. அவள் அந்த மீனவர்களிடம் வளர்றா இப்போ அந்த பெண் குழந்தை. காளிகா வசுனா தத்தா தரசா ஜலஜீவினே நாம்னா காளி இதி விக்யாதா ததா மத்ஸ்ய உதரி இதி ச मत्स्यगन्धा इति नाम्ना वै गुणेन समजायत विवर्धमाना दासस्य गृहे सा वासवी शुभा. ஸோ மத்ஸ்யகந்தா அது மீன் வாசனை, எப்போ பார்த்தாலும் மீன் வாசனை அடிக்க அவள்கிட்ட, மீனுக்கு பிறந்ததுனால அதனால் மீன் வாடை அடிக்கும் அவளுக்கு மத்ஸ்யகந்தா அப்படின்னே பேர் அவளுக்கு. ஸோ இப்படிப்பட்ட பேரோட கூட குணேன நல்ல குணங்களோடு இருக்கா அவள். சமஜாயத்தை அப்படியாக அவள் அந்த பெண்ணு எங்கே இருக்கா, தாசஸ்ய கிரகே விவர்தமானா, மீனவனுடைய வீட்டில் வளர்ந்தாள். ஸோ அவன் அந்த அந்த ராஜா கிட்ட கொடுப்பான். தாசர்களுக்கு ஒரு ராஜா இருப்பான், தாசராஜான்னு பேர். ஸோ மீனவ ராஜா, அந்த மீனவ ராஜாட்ட விவர்தமானா வளர்ந்து வந்தாள். அவள் தான் வாசவி. வாசவிங்காரு, அதனால தான் சத்தியவதி அங்கங்கே வாசவி வாசவின்னு நிறைய இடத்துல பாகவத்தில் பார்த்தோம்னா வாசவி வாசவின்லாம் வரும். ஸோ அதனால் வசுவோடு பெண்கிற அர்த்தத்தில் வாசவி அப்படிங்கிற பேர் அவளுக்கு. சா வாசவி சுபா, சுபமாக அந்த பெண் வளர்ந்தாள். இப்படி சத்தியவதியோட கதையை சொல்கிறேன். தாசகனாலே மீனவன் அர்த்தம். தாஷ மத்ஸ்யகந்தா இதி நாம்னா வை குணேன சமஜாயத விவர்தமானா தாசஸ்ய கிருஹே சா வாசவி शुभा. ऋषय ऊचुः अद्रिका मुनिना शब्दा मत्सी जाता वर अप्सराः विदारिता च दाशेन मृता च भक्षिता पुनः. இப்போ ரிஷிகளுக்கு அடுத்த கதை கொடுப்போம். இந்த அத்ரிகாவோட கேஸ் என்னாச்சு கேட்குறான். அத்ரிகா தானே மீனானா, இப்போ மீனை வெட்டி விட்டாளே வா, அப்போ அத்ரிகா போயிட்டாளா அப்படின்னு டவுட் வருது இல்லையா. ஸோ அத்ரிகா முனினா சப்தா, முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த அத்ரிகா மத்சி ஜாத்தா, அவள் மீனாக ஆனாள். வர அப்சரா சிறந்த அப்சர பெண் அவள். அவள் இப்படி மீனாக போனால் விதாரிதாச்ச தாஷேன, மீனவர்களால் அவள் வந்து வெட்டப்பட்டாள். ஸோ அவள் விதாரணம் பண்ணுறது கட் பண்ணுறது. ஸோ மிருதாச்சா பட்சிதா புனக, அவள் செத்து போயிட்டா, அவளை எல்லோரும் சாப்பிட்டுட்டாளா அந்த மீனை அப்படின்னு கேட்குறா அந்த ரிஷிகள். அத்ரிகா முனினா சப்தா மத்ஸ்யே ஜாதா வர் அப்சராஹ விதாரிதா ச தாஷேன மிருதா ச பக்ஷிதா புனः. बिम्बभूव पुनः तस्या अप्सराया वदस्वत शापस्य अन्तं कथं सूत कथं स्वर्गम् अवापसाम्. ஸோ இப்போ அப்சரஸ் பெண்ணெல்லாம் அவள் சொர்க்கத்துக்கு திரும்பி போயாகணும். அதனால் அவள் கேட்குறா, புனக தஸ்யாக கிம்பபூவ, அவளுக்கு என்ன ஆச்சு, அந்த அத்ரிகாவுக்கு என்ன ஆச்சு கேட்குறா. அப்சராயாக வதஸ்வதத்து, அந்த அப்சரைக்கு ஏற்பட்ட நிலை என்ன ஆச்சு அதை நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஷாபஸ்ய அந்தம் கதம், அவளுக்கு ஷாபத்துக்கு விடுதலை எப்போ ஏற்பட்டுது, இந்த மத்ஸ்யத்தை கொண்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டாள்னா அப்போ அவளுக்கு ஷாப விடுதலை எப்போ தான் ஆச்சு, என்ன ஆச்சு, கதம் சொர்க்கம் அவாபசா, அவள் திருப்பி எப்படி சொர்க்கத்துக்கு போனா அப்படின்னு கேட்குறான். புனः தஸ்யா அப்சராயா வதஸ்வத ஷாபஸ்ய அந்தம் கதம் சூத கதம் ஸ்வர்க்கம் அவாபசா. सूत उवाच शक्ता यदा सा मुनिना विस्मिता सम्बभूवः स्तुतिं चकार विप्रस्य दीना इव रुदती तदा.
ஸோ முனினா சப்தா, முனிவரால் சபிக்கப்பட்ட, அந்த பிராமணரால் சபிக்கப்பட்ட அவள் விஸ்மிதா சம்பவம், ஐயோ இவர் சபிச்சு விட்டாரு, நான் மீனாயிட்டேனேன்னு அவள் கவலைப்படுறா. இப்போ யார்? அத்ரிகா. ஸோ விஸ்மிதா ஆச்சரியப்பட்டாள். விப்ரஸ்ய ஸ்துதிம் சக்கார, பிராமணனை ஸ்துதி பண்ணுறான். பிராமணனை ஸ்துதி பண்ணி நீங்கள் வந்து என்னை இப்படி மீனாக்கிட்டாலே இதுக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறா. ஒரு நிமிஷம். ஸோ தீனா இவர் உததி, ரொம்ப தீனமாக அழறா. அந்த பிராமண தப்பரை பார்த்து என்னை சபிச்சுட்டேளே அப்படின்னு ரொம்ப அழுது கொண்டு கேட்டாள். दयावान् ब्राह्मणः प्राह तां तदा रुदती स्त्रियं मा शोकं कुरु कल्याणी शाप अन्तं ते वदामि अहम्. பிராமணருக்கு தயை ஏற்பட்டுடுது. ஸோ அவள் கால் பிடிச்சி கேட்டுறாளா. அப்போ அவர் தயை பண்ணி இறக்கம் கொடுத்து பிராக தாம் அவளை பார்த்து சொல்கிறார். ததா ருதத்தையும் ஸ்திரியம் அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து மா சோகம் குரு கல்யாணி, கல்யாணி நல்ல அழகிய பெண்ணே, மங்களமுடையவளே, நீ அழாது, சோகப்படாது. ஷாப அந்தம் தேவதாமியாக, எப்போ உனக்கு ஷாப விடுதலை கிடைக்குங்கிறத நான் இப்போ சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறார். शापयोगेन मत्स्ययोनिं गताशुभे मानुषौ जनयित्वा त्वं शापमोक्षम् अवाप्स्यसि. என்னுடைய கோபத்தினாலும் என்னுடைய சாபத்தினாலும் மத்ஸ்யயோனிம், நீ வந்து மத்ஸ்யயோனியை அடைஞ்சிட்டு கதாசுபே அந்த மீனாக ஆகி, அந்த சுபமான மீனாக ஆகி, மானுஷவ் ஜனயித்வா, மானுஷம்னு ரெண்டு குழந்தைகளை, மனித பிறவிகளாக 2 குழந்தைகளை துவம் ஜனயித்வா பிறப்பிச்சு விட்டு, ஒன் வயத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் சாப மோட்சம் அவாப்சசி, அதுக்கப்புறம் உனக்கு சாப மோட்சம் கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். इत्युक्ता तेन सा प्राप मत्स्यदेहं नदीजले बालकौ जनयित्वा सा मृता मुक्ता च शापतः. ஸோ தேன இத்தியுக்துவா, இப்படி இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பெண் சா பிராப்ப மத்ஸ்ய தேகம், அது அவர் சொன்ன மாதிரியே அவளுக்கு உடனே மீன் வடிவம் கிடச்சிடுத்து, நதி ஜலத்தில் இருந்தா. பாலகௌ ஜனயித்வா, பாலகௌனா ஒரு பெண்ணு ஒரு ஆண், பாலக, அப்படி 2 குழந்தைகளை பிறப்பிச்சு விட்டுட்டு அவள் செத்து போனா இல்லையா, மிருதா, அந்த மீன் செத்து போச்சு இல்லையா, உடனே அவளுக்கு சாப விடுதலை கிடைச்சிடுது. முக்தாச சாபத்தக, அவள் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தாள். दिव्यरूपम् अवाप्य च जगाम अमरमार्गं च शाप अन्ते वरवर्णिनी. ஸோ மத்ஸ்யஸ்ய ரூபம் சந்தேஜ்யா, இப்போ மீன் வடிவம்னா போயிடுத்து, அப்சரா ரூபம் கிடச்சிடுத்து, திவ்ய ரூபம், அதான் அப்சரஸ், அந்த ரூபத்தை அடைந்து வாப்பினா அடைந்து, ஜகாம அமரமார்க்கம், தேவலோகத்துக்கு போயிட்டு அவள் அமர்லோகத்துக்கு அவள் கிளம்பி போனாள். ஷாப அந்தே வரவர்ணி, ஷாபம் முடிஞ்சு போச்சு, அந்த வரம் பொருந்திய அந்த அப்சரஸ் பெண் அவள் தன்னுடைய லோகத்துக்கு போயிட்டாள். एवं जातावरा पुत्री मत्स्यगन्धावरानना पुत्री इव पाल्यमाना सा दाशकेः
व्यवर्तत இப்படி வராபுத்ரி ஜாதா சிறந்த ஒரு பெண் கிடைச்சா அந்த மீனவர்களுக்கு மத்ஸ்யகந்தா மீனோட நாற்றம் இருக்க மேலே வரான்னா அழகிய முகத்தை உடைய அந்த பெண் புத்ரீவ பாலியமானா பொண்ணா தன்னோட சொந்த பெண் மாதிரியே அந்த தாசன் வளர்க்குறான், அந்த மீனவன் வளர்க்குறான். தாசகிரகே விவர்தத அந்த தாசனுடைய வீட்டில் அந்த மீனவனுடைய வீட்டில் அவள் வளர்ந்தாள். मत्स्यगन्धा तदा जाता किशोरी च अतिसुप्रभा तस्य कार्याणि कुर्वाणा वासवी च अतिसुप्रभा. ஸோ மத்ஸ்யகந்தத்தோடு இருந்தால் கூட கிஷோரின்னு அந்த கிஷோர வயசு யங்கு, நல்ல இளமையோடு இருக்கா. அதிசுப்ரபா ரொம்ப பிரபையோடு இருக்கா, நல்ல பிரகாசமாக இருக்கா. ஏன்னா வசுவோடு பெண்ணு. ஸோ தஸ்ய காரியாணி குருவானா அந்த நிஷாத ராஜாவுக்கு காரியமெல்லாம் பண்ணிட்டு, நிஷாதனாலும் வேடுவன்னு ஒரு அர்த்தம் உண்டு, நிஷாதன்னு சொன்னால் மீனவன் ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அந்த தாச ராஜாவுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு வாசவீச்ச அதிசுப்ரபா ரொம்ப அழகான பிரபையோடு கூட இருக்கக்கூடிய அந்த வசுவோடைய பெண்ணான வாசவி அவருக்கு காரியம் பண்ணிட்டு அங்கே வளர்ந்தாள். द्वितीयोऽध्यायः सुत उवाच एकदा तीर्थयात्रायां व्रजन् पाराशरो मुनिः आजगाम महातेजाः कालिन्द्याः तटम् उत्तमम्. இந்த பாராசர அந்த ஒரு காலை வெட்டிடுங்க. பராசர முனி தான். பாராசரன்னா வியாசராயிடும். பராசரர் தான் வராருங்க. ஓகே. ஸோ ஏகதா சூதர் சொல்லிட்டு இருக்கார், கதை சொல்கிறார். இப்போ வியாசர் கதை சொல்ல போகிறார். சத்தியவதியோட கதை எங்கே நிற்கிறது. சத்தியவதி பிறந்து அவள் வளர்ந்துட்டுருக்கா. இப்போது ஏகதா ஒரு முறை தீர்த்த யாத்திரை வந்துட்டுருக்கார். யார்? பராசர முனிவர். ஸோ விரஜன் அப்படி தீர்த்த யாத்திரை போயிட்டே இருக்கக்கூடிய பராசர முனிவர் மகா தேஜஸ் உடையவர். ஆஜகாம காளிந்தியாக தடம் உத்தமம் யமுனை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு நதியில் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு தீர்த்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு நதியில் நீராடிட்டு வரும்போது யமுனைக்கு வரார் அவர். निषादम् आह धर्मात्मा कुर्वन्तं भोजनं तदा प्रापयस्व परं भारं कालिन्द्या उडुपेन माम्. காளிந்தியாக. ஓகே. ஸோ அந்த நிஷாதன் யார்? அந்த மீனவன் தானே எப்போ இதை படகு ஓட்டின்னு இருப்பேன். ஸோ அவரை பார்த்து கேட்குறார். அவன் சாப்பிட்டுருக்கான். ஸோ நிஷாதமாக தர்மாத்மாவான அந்த பராசரர் போஜனம் குர்வந்தம் நிஷாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவனை பார்த்து பிராபயஸ்வ பரம்பாரம் என்ன இந்த நதிக்கு அக்கறையில் கொண்டு சேர்க்கணும். ஸோ எனக்கு கொண்டு சேரு. பரம்பாரம்னா அடுத்த கரையில் கொண்டு சேரு. காளிந்தியாக இந்த காளிந்தி நதி யமுனை நதியோட அடுத்த கரைக்கு போனோம். உடுப்பம்னு சொன்னாலே இது போட்டு, ஸ்மால் போட்டுக்கு உடுப்பம்னு பேர். ஸோ நாவம்னு பேர் போட்டுக்கு, இது உடுப்பம்னு சின்ன போட்டு. ஒரு சின்ன போட்டு வச்சுருக்காரு. அதில் என்ன நீ வந்து அந்த கரையில் கொண்டு தள்ளு. அப்படி மாம் என்னை கொண்டு சேருன்னு கேட்குறாரு அவன். वाक्यं कुर्वाणः भोजनं तटे उवाच तां सुतां बालां मत्स्यगन्धां मनोरमाम्. ஸோ அப்போ அவர் சாப்பிட்டு இருக்கிறனால என்ன சொல்கிறார்? பொண்ணை பார்த்து சொல்கிறார். உவாச்ச தாம் சுதாம் தன்னுடைய பெண்ணை பார்த்து, பாலாம் சின்ன பொண்ணுவள், மத்ஸ்ய வாடையோடு இருக்கக்கூடியவள், ஆனால் அழகாக இருக்கா, மனோரமா. அவளை பார்த்து தாசக சுத்தோ முனேகே வாக்கியம். ஸோ முனியோட வாக்கியத்தை கேட்ட உடனே அவர் வந்து சாப்பிட்டு இருக்கிறனால கரையில் சாப்பிட்டு இருக்கிறனால தன்னோட பொண்ணை பார்த்து சொல்கிறார்.
साहाय्यं कुर्वाणः भोजनं तडे उवाच तां सुतां बालां मत्स्यगन्धां मनोरमाम् उडुपेन मुनिं बाले परं नयस्वः गन्तुकामः अस्ति धर्मात्मा तापसः अयं शुचिस्मिते. ஸோ உடுப்பேன இந்த போட்டை எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. இந்த முனிவரை பாலேன்னு கூப்பிட்றாரு. பெண்ணே நீ போ, பரம்பாரம் நயஸ்வா, அடுத்த கரைக்கு கொண்டு சேர் அவரை. கந்துகாமக அஸ்தி தர்மாத்மா, இவர் தர்மம் நிறைந்தவர். இவர் அந்த கரைக்கு போக ஆசைப்படுறார். கந்துகாமகன போக விரும்புகிறார். தாபசக அயம், இவர் இந்த தபஸ்வி, இவர் தபஸ்வியாக இருக்கக்கூடியவர். சுச்சிஸ்மிதே, அழகிய புன்சிரிப்பை உடையவளேன்னு பொண்ணை பார்த்து பேசுகிறார் அவர். நீ இவரை கொண்டு அடுத்த கரையில் கொண்டு சேரு. उडुपेन मुनिं बाले परं नयस्वः गन्तुकामः अस्ति धर्मात्मा तापसः अयं शुचिस्मिते. युक्ता सा तदा पित्रा मत्स्यगन्धा अथ वासवी उडुपे मुनिम् आसीनं संवाहयति भामिनी. சரி, அப்பாவால் இப்படி சொல்லப்பட்ட அந்த பெண், இத்யுக்தா சா ததா பித்ரான அப்பாவால் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படி சொன்ன அந்த மத்ஸ்யகந்தி என்ன பண்ணுறா? மத்ஸ்யகந்தா அதான் வாசவின்னு எப்போவுமே சொல்லுவோம் அவளை, ஏன்னா வசுவோடு பெண்கிற அர்த்தத்தில் வாசவி. ஸோ உடுப்பே முனிம் ஆசினா, அவர் ஏற்கனவே ஏறி உக்காண்டாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ முனிவர் அங்கே உக்காண்டிருந்த உடனே சம்பாகயத்தி, அவளை அழைச்சிட்டு போகிறா. அந்த இதில் ஏற்றிட்டு, அந்த போட்டில் ஏற்றிட்டு அந்த பக்கம் கொண்டு போகிறா. அந்த பாமினி, ஒளி பொருந்தி அந்த பெண். इत्युक्ता सा तदा पित्रा मत्स्यगन्धा अथ वासवी उडुपे मुनिम् आसीनं संवाहयति भामिनी. व्रजन् सूर्यसुता तोये भावित्वात् दैवयोगतः कामार्तः तु मुनिः जातः दृष्ट्वा तां चारुलोचनाम्. சூரியசுதா, சூரியனோட பெண்ணு தான் யமுனை. ஸோ சூரியன், அது யமன் யமுனை ரெண்டு பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டர். அவள் ரெண்டு பேருமே சூரியனோட குழந்தைகள் தான். ஸோ சூரியசுதா அந்த யமுனா நதியில் பிரஜன் அப்படி போயின்னு இருக்கா அந்த தண்ணியில். சூரியசுதா தோயே அந்த யமுனை நதியில் அவள் அழைச்சின்னு போயிட்டு இருக்கும்போது பாவித்வாத், சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன், ஏதோ ஒரு டெஸ்டினி, ஏதோ நடக்க வேண்டியது நடக்கணும். பாவித்வாத்துன்னு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நடக்கணும், ஏதோ பல நன்மைகள் நடக்கணுங்கிற காரியத்துக்காக பாவித்வாத்துன்னு சொன்னால் சம்திங் தட் ஹேஸ் டு ஹேப்பன், நடந்தே தீரணும். அதுக்காக வேண்டி இவருக்கு என்னாச்சு? தெய்வ யோகத்தக, தெய்வன விதி, அந்த விதி கொண்டு தள்ளுறது. இப்போ காமார்த்தகத்து முனிகி ஜாத்தக, திடீர்னு அவருக்கு அப்படியே காமம் ஏற்படுறது, இந்த பொண்ணை பார்த்து ஆசை ஏற்படுறது. முனிகி ஜாத்தக திருஷ்டுவா தாம் சாருலோச்சனாம், இந்த அழகிய பெண்ணை பார்த்து அவருக்கு திடீர்னு ஒரே காமம் ஏற்படுறது இந்த பராசர முனிவருக்கு. गृहीतु कामः स मुनिः दृष्ट्वा व्यञ्जितयौवनां दक्षिणेन करेण एनाम् अस्पृशत् दक्षिणे करे. ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில், கிரகீத்து காமக அவளை ஏற்றுக்கலாங்கிற எண்ணத்தில் முனி பார்த்து வெஞ்சித யவனம்னு எழுது. அப்போ தான் இளமை அப்படி இளமை குலுங்கிறது, அவளுக்கு அப்படியே பூத்து குலுங்கிறதுன்னு சொல்கிறார். வெஞ்சிதம்னு எழுது, அப்படி தான் என்டரிங் த யவனம் ஸ்டேஜ். அப்படி அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து தன்னுடைய வலது கையால் அவளது வலது கையை பிடித்தார். ஸோ தட்சிணேன கரேன ஏனாம்னா இவளை, இந்த பெண்ணை, அஸ்பிருஷத்து தொட்டார். இது தட்சிணே கரை, அவளுடைய வலது கையை தன் வலது கையால் பிடித்தார். गृहीतु कामः स मुनिः दृष्ट्वा व्यञ्जितयौवनां दक्षिणेन करेण येनाम् अस्पृशत् दक्षिणे करे. तम् उवाच असितापाङ्गी स्मितपूर्वम् इदं वचः कुलस्य सदृशं वः किं श्रुतस्य तपसश्च किम्. ஸோ அவளை பார்த்து அந்த அசிதா பாங்கின்னு சொன்னது கருங்கண்ணை உடையவள், கருங்கண்ணாள்னு பேர். ஸோ அந்த கருங்கண்ணாளான அந்த பெண்ணு ஸ்மிதபூர்வ சிரிச்சுட்டே பேசுகிறா. கையை பிடிச்ச உடனே சிரிச்சுட்டு சொல்கிறாவ, குலச சதுருஷம் வகை இதான் உன்னுடைய குலத்துக்கு ஏற்றதா கேட்குறாவ.
உன்னுடைய குலத்துக்கு ஏற்றதா இது இப்படி பண்ணுறியேன்னு கேட்குறாவா. கிம் ஸ்ருதசிய, நீ என்ன பெரிய வேதம் எல்லாம் படிச்சிருக்கேன்னு தோன்றது, வேதம் படித்து என்ன பிரயோஜனம், தபசஷ்ட கிம், நீ பண்ணுற தபஸுக்கு என்னன்னு கேட்குறா. அவளை பார்த்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி கேட்குறாவா. वसिष्ठदायादः कुलशीलसमन्वितः किं चिकीर्षसि धर्मज्ञा मन्मतेन प्रपीडितः. நீ வசிஷ்டனோட தாயாதின்னு ரிலேஷன் இல்லையா, இவரோட பேரன் இல்லையா, வசிஷ்டோட பேரன், வசிஷ்டர் சக்தி பராசரர், அதுக்கப்புறம் வியாசர் வர போகிறார் இல்லையா. ஸோ வசிஷ்ட தாயாதக, நீ வசிஷ்ட குலத்தில் வந்திருக்க, குலசீல சமநித, எப்போ ஏற்பட்ட குலம் அது, சீலமான குலம், பிரம்மாவோட நேர் பிள்ளை வசிஷ்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி குலசீலமுடைய அந்த குலத்தில் பிறந்துட்டு கிம் சிகீஷசி தர்மஜா, உனக்கு என்ன வேணும் போ கேட்குறா, என்ன தான் செய்ய விரும்புகிற நீ, மன்மதேன பிரபிடிது, ஒன்று பார்த்தா உன்னை மன்மதனை ஆட்கொண்டுட்டான்னு தெரியறது, எப்படி உனக்கு காமம் இப்படி வந்துடுது, மன்மதனால் ஆட்கொள்ளப்பட்ட நீ என்ன செய்ய விரும்புகிறாய்ன்னு கேட்குறாவோ. ஸோ மானுஷம் ஜென்ம, உலகத்தில் பிராமண சத்தம பிராமணோத்தமரே, உலகத்தில் ஒரு மனித ஜென்மம் துர்லபம், அது சட்டுன்னு கிடைக்காது, ஒரு மனித ஜென்மம் கிடைக்காது. அதுலேயும் பிராமணத்துவம் விசேஷத்தக, பிராமணனாக பிறக்கிறது விசேஷமாக துர்லபம் மன்னியே, அது இன்னுமே கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். तथा श्रुतेन द्विजोत्तमः त्वं किल धर्मविच्च अनार्यभावं कथम् आगतो असि विप्रेन्द्र मां वीक्ष्य च मीनगन्धाम्. அதாவது குலம் நல்ல குலம், நல்ல சீலம், ஒழுக்கமுடையவர், அப்புறம் ததா ஸ்ருதேன கல்வி வேத படிப்பெல்லாம் அவ்வளோ இருக்குது உங்ககிட்ட, திஜோத்தமக நீங்கள் பிராமணர்களை சிறந்தவர், அப்படிப்பட்ட துவம் நீங்கள் கீழே தர்மவிச்ச தர்மம் அறிந்தவரும் கூட, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, தர்மத்தை அறிந்தவர். அப்படி இருக்கும்போது அனாரிய பாவம், இது ஆரிய பாவம் கிடையாது, ஆரியர்னு சிறந்தவர்கள் மேலான புருஷர்கள், அது அந்த பாவம் உங்கள்கிட்ட இல்லையே, அனாரிய பாவம் உங்களுக்கு இருக்கே, அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு ஏன் இப்படி இருக்குது, கதம் ஆகதக அசி, உனக்கு எப்படி அந்த பாவம் வந்தது, விப்ரேந்திர பிராமணோத்தமரே மாம்பீச்சு, அது என்ன பார்த்து நான் எப்படி இருக்கேன், மீனகந்தாம், எங்கிட்ட மீன் வாசனை அடிக்கிறது, என்ன பார்த்து உனக்கு எப்படி காமம் வருதுன்னு கேட்குறான். मदीये शरीरे निजमोघ बुद्धे शुभं किं सम् आलोक्य पाणिं गृहीतुं समीपं सम् आयासि काम आतुरः त्वं कथं न अभिजानासि धर्मं स्वकीयम्. மதியே ஷரீரே, என்னுடைய உடம்பில் இப்படி ஒரு மீன் வாசனை இருக்குது, துஜ அமோக புத்தே, துஜ அமோக புத்தேன்னு வேஸ்ட் ஆகாத புத்தியுடையவரே. ஸோ அப்படி ஒரு நல்ல புத்தி உடையவர் நீ, பிராமணோத்தமர், என்னுடைய சரீரில் எப்படி கந்தம் வருது, சுபம் கிம் சமாலோக்கிய, என்கிட்ட என்ன சுபம் இருக்குன்னு பார்க்குறேன் நீ, எங்கிட்ட என்ன தான் நல்லது இருக்குன்னு பார்த்து நீ இப்படி வர, பாணிம் கிரகித்தும், என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் என்ன ஏற்றவளா அப்படி கேட்குறாவா. ஸோ என்னுடைய பாணியை கையை பிடிக்கிறதுக்கு நான் ஏற்றவளே கிடையாதே. சமீபம் சம் ஆயாசி, எங்கிட்ட வரைய நீ, காமாதுரகா ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு என்ன நெருங்குறியே நீ, துவம் கதம் ந அபிஜானாசி தர்மம் சோக்கியம், உனக்கு தெரியாதா உன்னுடைய தர்மம், இந்த பிராமணோத்தமான தர்மம் சொகீயம் தர்மம், உன்னுடைய தர்மம் உன்னுடைய குலத்துக்கு ஏற்றதா இது, அது உனக்கு தெரியாதா, உன்னுடைய குல அடையாளம் உனக்கு தெரியாதா கதம் அப்படின்னு கேட்குறாவோ.
एव अद्य मां वै गृहीत्वा मनोव्याकुलं पञ्चबाण अतिविद्धं न को अपीह शक्तः प्रतीपं हि कर्तुम् அஹோ மந்தபுத்திகி, ஐயோ இந்த மந்தபுத்தி பிடிச்ச இந்த பிராமணன் திஜோ அயம் கிரகீஷ்யத்து ஜலே, கிரகீஷ்யத்துன்னு படிக்காத, என்னுடைய கையை பிடிக்கிறாரே. இந்த ஜலத்தில் நம்ம நடு ஜலத்தில் உட்காண்டிருக்கேன், இவர் நடு ஜலத்தில் இருக்கும்போது என்னோட கையை பிடிக்கிறாரே இவர், இந்த மந்தபுத்தி பிடிச்ச இந்த பிராமணர். அப்படி மக்ன ஏவ அத்திய மாம்பை கிரகித்வா. ஸோ என்னையும் சோத்துண்டு இவர் வந்து தண்ணிக்குள்ளே போய்ட்டு போல் இருக்கேன். மக்ன ஏவ இப்படி ஒரு காமாத்திரமாக இருந்து என்னை கைப்பிடிக்கிறாரு. ஸோ ஜலத்தில் அத்திய மாம் கிரகித்வா, என்னை பிடித்து கொண்டு ஜலத்தை போயிடுவோமோ. மனோ வியாக்குலம். ஸோ இவருடைய மனசு ஒரே குழம்பி கிடக்கு, வியாக்குலமாக இருக்குது இவரோடது. பஞ்சபாண அதிவித்தம், பஞ்சபாணங்களை எடுத்துக்கொண்ட புஷ்பபாணங்களை உடைய மன்மதனால் அடிக்கப்பட்ட இவர். ஸோ ந கோபீக சக்தகா பிரதீபம் ஹி கர்த்து, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே கிடையாது. ஸோ பிரதீபம்னு சொன்னால் பிரதீபகன எதிரின்னு அர்த்தம். ஸோ இவரை எதிர்க்க யாருமே இல்லையே இங்கே அப்படிங்கிறா. ஸோ ந கோபீக சக்தக, யாராலே இந்த மனுஷரை தடுக்க முடியாது போல் இருக்கேன். பிரதீபம் கர்த்தும் ந கோபீக, யாருமே பக்கத்தில் இல்லவும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி புலம்புறாவும். इति संचिन्त्य सा बाला तम् उवाच महामुनिं धैर्यं कुरु महाभाग परं पारं नयामि वै. ஸோ இங்கே காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு தெரியுது, மனசால் தான் நினைக்கிறா. அதை கத்திய புலம்பரி அழலாம் இல்லவ, மனசில் அப்படி நினைக்கிறா. அப்படி சஞ்சிந்தை இவ்வாறு மனதில் எண்ணிய அந்த பெண் பாலா தம் உவாச்ச மகாமணி, முனிவரை பார்த்து சொல்கிறா, தைரியம் குரு மகாபாக, தைரியமாக இரு, மன்மதன் அடிக்கிறான்னு அதுக்கெல்லாம் ஆடி போகாதே, அதுக்கெல்லாம் ஆட்டமெல்லாம் காட்டாதே, நீ வந்து பேசாமல் இரு அப்படிங்கிறாவோ. நீ தர்மத்தோடு இரு மகாபாகியம் உடையவரே, பரம்பரை ஒன்றை நான் அடுத்த கரைக்கு விட்டு தள்ளிடுறேன், கவலைப்படாதே, உள்ள போயிடலாம், அடுத்த கரைக்கு போகலாம் அப்படின்னு அவளை பார்த்து சொன்னாள். सर्वं जगदम्बार्पणमस्तु.